Hi friends, இன்னைக்கு நம்ம தேங்க் ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஒயின் டைனிங்கில் சாப்பிட்டுட்டு இருந்தா என்னோட அம்மா எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. தேவன் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு ரொம்ப கேஷுவலாக அவனோட வாட்ச் மாட்டிகிட்டே டைனிங்கில் ஒயின் பக்கத்தில் இருக்க சேரில் வந்து உட்காந்தான். குட் மார்னிங் மாமா, உன் ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு, நீ பார்க்க செம்மையாக இருக்க. அப்படியா? ஆமாம். தேவன் பிளேட் எடு, சாப்பாடு வைக்கிறேன். அம்மா, அப்பா கிட்ட பேசினியா? நான் பாட்டி போகிறத பற்றி சொன்னியா? அதான் அப்பா நேற்றே சொன்னாங்கல்ல வேணான்னு. என்னம்மா, நைட்டு கன்வின்ஸ் பண்ணுன்னு சொன்னல. நான் அப்பாட்ட பேசிட்டேன், ஆனால் அப்பா கேட்க மாட்டாங்க. நீ சாப்பிட்டு காலேஜ் கிளம்பு. அம்மா என்னம்மா? மாமா பாரு மாமா, இது ஃபைனல் இயர் மாமா, இதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஒரே டைமில் பார்க்கவே முடியாது மாமா. அக்கா, மாமாட்ட பேசியிருக்கலாம்ல. டேய், நான் பேசிட்டேன். ஓ மாமா நோ தான் சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்? அம்மா என்னம்மா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி போகணும், ஏதாவது சொல்லுமா அப்பாட்டா. அதான் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன்ல. ஏய், அப்பாட்ட நான் பேசுகிறேன். நிஜமாவா? சரி, அது இருக்கட்டும். எப்போ போவா, எப்போ வருவா? அதான் நேற்றே சொன்னேன்ல மாமா, 7 o'clock போயிட்டு 10 o'clock வீட்டுக்கு வந்துடுவேன். அவ்வளோ நேரம் ஆகுமா? அது அவ்வளோ நேரம் ஆகுமான்னு கேட்டேன். ஆமாம் மாமா, பார்ட்டியில் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் 10 o'clock கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, அப்போ கிட்ட நான் பேசுகிறேன். நான் பெர்மிஷன் வாங்கி தரேன், ஆனால் ஷார்ப்பாக 10 o'clock நீ வீட்டில் இருக்கணும். ஓகே தான் மாமா, நான் 10 o'clock வீட்டுக்கு வந்துடுவேன். ஷோர்? ஷோர். 7 o'clock தானே போவேன். ஆமாம் ஆமாம். சரி அக்கா, மாமா எங்க இன்னும் சாப்பிட வரல? ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காடா, இப்போ வந்துடுவார். ஓகே. அக்கா, இந்த தோசை ரொம்ப ஹாரி இருக்கு, எனக்கு சூடா. சரி, இட்ஸ் ஓகே. ஏய், என்னாச்சுடா, தோசை ஹாரி இருக்கா என்ன? பரவாயில்லக்கா. தேவ், அதை வை, நான் உனக்கு சூடாக கொண்டு வரேன். இல்லைக்கா, இருக்கட்டும், எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. டேய், ஒரு நிமிஷம், நான் உனக்கு சூடாக எடுத்துகிட்டு வரேன். அவனோட அம்மா எந்திரிச்சு கிச்சன் போனதும் தேவ் அவன் பேச அவன் பக்கம் திருப்பி, ஏய், கண்டிப்பாக பாட்டி போகணுமா? சீக்கிரம் தரல. தேவ், ஒரு தோசை போதுமா? போதும்க்கா. போதுமா? ஏய் சொல்லு, சீக்கிரம் வந்துடுவல. மாமா, உனக்கு சூட தோசை வேணுமா? ஏய், தேவன் என்னோட சீக்ஸ் ரெண்டுலையும் அவன் 2 கை வச்சு அவளை சாஃப்டாக ஹோல்ட் பண்ணிட்டு, ஏய் கண்டிப்பாக பார்ட்டிக்கு போகணுமா? அம்மா ப்ளீஸ். ஓகே, ஆனால் நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்படியா? நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சும்மா சொல்லாதான். யாரடா மிஸ் பண்ணுவேன்? தேவன் டக்குன்னு வயநாட்டு மூவ் ஆகிட்டு. என்னக்கா, யாரையும் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லு மாமா. அது அக்கா, இல்லை இவ்வளோதான், பார்ட்டிக்கு போய்ட்டு வரேன்னு சொன்னல, அதான் சீக்கிரம் வந்துடு, நான் மிஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். எனக்கு அவள் கூட கிடைக்கிற டைமே கொஞ்சம் தானேக்கா, அந்த டைமையும் அவள் பார்ட்டி போனோம், அதான் சீக்கிரம் வந்துட்டு உன்னை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பாரு, நீ தான் அவளை மிஸ் பண்ண போகிற, ஆனால் அவள் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக இருப்பாள். அம்மா, நானும் மாமாவை மிஸ் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் தானே? மாமா கொஞ்ச நேரம் தானே? தேவன் என்னையை பார்த்துட்டு இருந்தான். எந்தடா? கொஞ்ச நேரம் தான் மாமா, சீக்கிரம் வந்துடுவேன். அப்பட்ட பேசுவல்ல. என்ன தேவன், என்ன மிஸ் பண்ணுவேன் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? என்னோட அப்பாவும் டைனிங்கில் வந்து உட்காந்தாங்க. என்னடா அவன் பாவமாக பேச வச்சுருக்கான், அதுக்கு மேலே உன் ஃபேஸ் ரொம்ப பாவமாக இருக்குது, என்னாச்சு? அதுவும் மாமா, அது வந்து அவன் வயனை ரொம்ப மிஸ் பண்ணுவானோ, அதை சொல்லிகிட்ருக்கான். அக்கா, அதுவும் மாமா, அதெல்லாம் விடுங்க மாமா. நேற்று வயன் சொன்னால பார்ட்டிக்கு போகிறேன்னு ஃப்ரெண்ட்ஸோட. அதான் நைட்டே சொன்னேன் வேணாண்ணா.
மாமா ஃபைனல் இயர் மாமா, பாவம் அவள் ஃப்ரெண்ட்ஸோட போகணுன்னு ஆசைப்பட்றா. போயிட்டு வரட்டுமே. ஜஸ்ட் 3 years தானே மாமா. அதெல்லாம் வேணாம். இங்கே பார்ட்டிலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்ல, அதுவும் நைட்டில். வேணாம் தியம், எதுக்கு மாமா? பாரு, அப்போ ஃப்ரெண்ட்ஸோட தான் போய் நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல. ஆனால் அப்போ மாமா இதில் என்ன இருக்குது மாமா? அவள் ஃப்ரெண்ட்ஸோட தானே போகிறான், போயிட்டு வரட்டும். தேவம் அதெல்லாம் வேணாம் மாமா. அவளும் 2 days பெர்மிஷன் கேட்டுகிட்டே தானே மாமா இருக்கான். ஒரு 3 years தானே ஃப்ரெண்ட்ஸோட. நீங்கள் ஏன் மாமா பார்ட்டின்னு நினைக்கிறீங்க? அவள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வரா அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். நானே ஓகே தானே மாமா சொல்கிறேன். எனக்காக அனுப்பி வைங்க மாமா ப்ளீஸ். தேவம் எதுக்கு நீ ப்ளீஸ்லாம் சொல்கிற? உனக்கு அவள் பார்ட்டி போகணுன்னா போயிட்டு வரட்டும். ஆனால் உனக்கு அவனை பற்றி தெரியும்ல, அவள் சரியான ஆர்வ கோளாறு. மாமா அப்பா அப்பெல்லாம் இல்லை. நான் போயிட்டு நல்ல பொண்ணாக போயிட்டு நல்ல பொண்ணாக திரும்பி வந்துடுவேன். சரி ஓகே, மாமா சொல்கிறேன்றனால அனுப்புகிறேன். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். ஓகே தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ மாமா. என் டேபிள் கீழே தேவனோட ஹேண்டை டைட்டாக ஹெல்ப் பண்ணோம். தேவன் என்னோட ஸ்மைல் ஃபேஸ் பார்த்து ரசிச்சுட்டே சீக்கிரம் வந்துடணும். சீக்கிரம் வந்துடுவேன். ஓகே. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் வைன் பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா. மாமா இந்த ட்ரெஸ் ஓகே தானே? ஓகே தான் மாமா. ஓகே தானா? ஓகே தாண்டி, சூப்பராகலாம் இல்லையா? நீட்டாக இருக்கு. ஓகே ஃபைன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குது. நல்ல பொண்ணாக இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எந்த லிமிட்டையும் க்ராஸ் பண்ணாமல் இருக்கணும். டேய், இப்படி சின்ன பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்து இவளை அனுப்பணுமா என்ன? கா அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் போயிட்டு வரட்டும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவனே ஓகே சொல்லிட்டான். உனக்கு என்னம்மா? ஆனாலும் நீயும் ஹஸ்பண்டும் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க. ஏய் ஷார்ப் 10 o'clock நீ வீட்டில் இருக்கணும். ஓகே மாமா. நான் 9:45 அலாம் வச்சுருக்கேன். சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன். ஓகே மாமா. ஃப்ரெண்ட்ஸ் வெளியே நிற்கிறாங்க, நான் போகிறேன். தேங்காய் என்னோட கையை ஹெல்ப் பண்ணோம். என் தேங்காய் சாஃப்டாக ஹேக் பண்ணிவிட்டு ஐ மிஸ் யூ மாமா. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஐ மிஸ் யூ போயன். தேவன் டக்குன்னு என்ன மூவ் பண்ணிவிட்டு ஓகே நீ பார்த்துக்கோ. சீக்கிரம் வா, வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே பாய் மேம். ஒயின் வேகமாக வீட்டிலேருந்து வெளியே போனோம். டேத்தியாம் என் ஒயின்கிட்ட இருந்து அக்கா எனக்கு தெரியும் இப்போ நீ இதை பற்றி பேசுவேன்னு நினச்சேன். ஒயின் குட்டியாக இருக்கும்போதுலேருந்து என்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி பழகிட்டான். திடீர்னு நீ அதெல்லாம் நிப்பாட்டு மாற்றிக்கோன்னு சொன்னால் எப்படிக்கா? அது அவளுக்கு முடியல. நீ எதுவும் நினச்சிக்காதா? சரிப்பா, உங்களை எதுவும் சொல்லலை. அம்மா கால் பண்ணாங்க. இந்த இயரோட ஒயினோட ஸ்டடீஸ் முடியுதில்ல, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டாங்க. கல்யாணத்துக்கு இப்போ என்னக்கா அவசரம்? அவள் படிக்கட்டும்க்கா. அம்மா கேட்டாங்கண்ணா தேவனுக்கு இப்போ மேரேஜ்லாம் வேணாமா, கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு சொன்னான்னு சொல்ல. என்னமோ போங்க. அப்படி டைமும் ஸ்கிப் ஆச்சு. இன்னத்தையும் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஒயின் வரலாம். மணி 11:30 ஆகுது. சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னால. வந்துடுவாக்கா, நீ பயப்படாத, வந்துடுவா. டேய் கால் பண்ணி பாரு. பண்ணேங்க்கா, வந்துடுறேன்னு சொன்னான். திரும்ப கால் பண்ணி பாரு. இப்போதான்க்கா பேசினேன், அவள் வந்துடுவா. நீ எதுக்கு பயப்படுற? நீ போய் தூங்கு. அவள் வந்து நான் டோர் லாக் பண்ணிட்டு வரேன், நீ போ. டேய் அவள் வராமல் நான் எப்படி தூங்குவேன்? அவளுக்கு கால் பண்ணி பாரு. கா சரி இரு. இட்டுடி. ஹலோ போய் எங்கே இருக்கா? மாமா ஐ மிஸ் யூ. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கா? நான் கிளம்பிட்டேன் மாமா, வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். ஃபைன் ட்ரிங்க் பண்ணியிருக்கியா? என்னாச்சுடா? சரி நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஓகே மாமா, ஐ லவ் யூ. சீக்கிரம் வீட்டுக்கு வா. என்னடா என்னாச்சு? என்ன சொன்ன? அக்கா நீ டென்ஷன் ஆகாமல் போய் தூங்கு, அவள் வந்துட்டுருக்கலாம். சரி வரட்டும், நான் அவளை பார்த்துட்டு போய் தூங்குறேன். அக்கா
அவள் வந்துடுவா, நீ போ. நான் பார்த்துட்டு போய் தூங்குறேன்டா. சரி. இப்போ பேர் எந்த நிலைமையில் வரான்னு தெரியல. ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனோம். இப்போலாம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. தியாகம் வாங்கி வராளான்னு வாசலே பார்த்துட்டே இருந்தான். என்ன தியாகம் இவ்வளோ நேரம் ஆகுது? மணி 12 ஆச்சுடா, இன்னும் வராமா? வந்துடுவா. என்னடா நீ? இதுக்கு தான் மாமா வேணும்னு சொன்னாங்க, கேட்டியா? அவள் ஆசைப்படுறான்னு நீ தானே அனுப்பி வச்சேன். 10 மணிக்கு வரேன்னு சொன்னோம். இப்போ டைம் என்னாச்சு பாரு. நீ டென்ஷன் ஆகாத. சரி, நீ போ. நீ போய் தூங்கு. நான் வயனை போய் பார்த்து கூட்டிகிட்டு வரேன். சரி, நீ போய் கூட்டிகிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். நீ கூட்டிகிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். சரி. தேவ் பைக்கை எடுத்துகிட்டு இருக்கும்போதே வயன் டோர் நாக் பண்ணான். வயன் தான். வயனோட அம்மா டோர் ஓப்பன் பண்ணும்போது வயன் செம்ம போதையா வாசலில் நின்றுட்டு இருந்தான். வயன் என்னாச்சு? அம்மா சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வயன் நீ குடிச்சிருக்கியா? அது வயன் என்னதெல்லாம்? மாமா ஐ லவ் யூ. இப்போ எதுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கேன்? குடிக்க மாட்டேன்னு சொன்னல. மாமா ஐ லவ் யூ. நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ மாமா. திரும்ப சொல்ல மாட்டியா? இது ரொம்ப முக்கியம். லூசாடி நீ, இப்போ எதுக்கடி குடிச்சிட்டு வந்த? இவ குடிச்சிருக்காடா? குடிச்சிருக்கா, அவ்வளோதானே? நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆற? ஓகே விடு, நீ உள்ள போ. ஓகே மாமா. ஒயின் நடக்க பேலன்ஸ் இல்லாமல் அவங்க அம்மா மேலே விழுந்தா. என்னாச்சு? என்ன ஒயின் நீர் அணில? மாமா காலுக்கு நிற்க தெரியல, அது சாயுது மாமா. என்ன பிடிச்சிக்கிறியா? என்னடா குடிச்சிருக்கா? நீ எதுவும் கேட்க மாட்டியா? சரி விட்டு, குடிச்சிட்டா. இப்போ என்ன பண்ண? அவ போய் தூங்கட்டும், டைம் ஆச்சுல. என்ன தெரியும்? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவண்டா. இது கூட என்னன்னு கேட்க மாட்டியா? டென்ஷன் ஆகாதக்கா. இது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஜஸ்ட் ட்ரிங்க் பண்ணியிருக்கா, அவ்வளோதான். அதுவும் பார்ட்டியில். இதை நீ பெருசாக எடுத்துட்டு நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்காதா? இதை பற்றி மாமாட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காதா? விடு, நான் பார்த்துக்கிறேன். அக்கா சரி, நான் அவள்கிட்ட பேசுகிறேன். இனி இப்படி பண்ண மாட்டான். ஆமாம், மாமா சொன்னால் நான் கேட்பேன். இனி இப்படி பண்ண மாட்டேன். ஓகே தானே மாமா? நான் குடிக்காம வாடின்னு சொன்னேன்டி. நானாலும் குடிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி, நீ ஃபஸ்ட்டு தூங்கு. என் ரூம் டோர் ஓப்பன் பண்ண. தேவன் என்னை கூட்டு வந்து என்னோட பெட்டில் படுக்க வச்சான். இவ குடிப்பாளாடா? இவருக்கு குடிக்கலாம் தெரியுமா? என்ன நீ விட்டு. ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட அக்கா இப்பெல்லாம் பண்ண மாட்டான். நான் பேசுகிறேன். நீ இதை நினச்சி கவலைப்பட்டு இருக்காதா, இதை பெருசாக்காதா. சரி, அவள் தூங்கட்டும், போகலாம். என்னோட ரூம் டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படி வெளியே வந்தான். அவனோட அக்கா ஹக் பண்ணிவிட்டு, என்னாச்சுக்கா நீ இவ்வளோ டென்ஷன் ஆற? நான் பார்த்துக்கிறேன். அவன் நான் சொன்னால் கேட்பல. அவகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிறேன். நீ இதை பெருசாக்காதா. நீ டென்ஷன் ஆகாத ஃபஸ்ட்டு விடு. அவ நல்ல பொண்ணுதான்டா. குடிச்சா கெட்ட பொண்ணு. சின்னக்கா நீ, அவ சின்ன பொண்ணு. அவள் ஏதோ ஆர்வ குளராக பண்ணிட்டு வந்திருக்கா. இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாதான். சும்மா எப்படி இருக்குன்னு ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்னு நினச்சிருப்பான், அவ்வளோதான். இருந்தாலும் சரி, அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேங்களா? சாரிடா அக்கா. அவள் ஏன் ஒயின்க்கா? நான் பார்த்துக்கிறேன். நான் தானே நிற்க வச்சேன். ஓகே, அவள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் நினச்சிருப்பான். இருக்கட்டும், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அவள் பண்ணுறதுக்கெலாம் நீ என்கிட்ட சாரி கேட்டுட்ருக்காத. உன் பொண்ணு தான் ட்ரிங்க் பண்ணுவாள், என் ஒய்ஃப் பண்ண மாட்டான். இனிமேல் பண்ணவே மாட்டான். நீ
போய் தூங்கு. ஓகே, நீயும் போய் தூங்கு. இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காம போய் தூங்கு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் இப்படி வச்சுக்காத, நல்லாவே இல்லை. போய் தூங்கு. மாமாட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காதா? ஓகே, குட் நைட். ஓகேக்கா, குட் நைட். தேங்காவோட ரூமுக்கு போனோம். தேங்க போனதும் தேங்கோட அக்காவும் ரூமில் போய் தூங்கினாங்க. அப்படியே ஃபியூ மினிட்ஸில் தேங்க செம்ம டென்ஷனாக மெதுவாக நடந்து என்னோட ரூமுக்கு வந்தோம். ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டு டோர் லாக் பண்ணோம். எந்திரி, எந்திரி, என்னை பாரு, எந்திரி. மாமா எந்திரி, கண்ண தர, எந்திரி. மாமா ஐ லவ் யூ. ஏய், அப்படியே அடிச்சணும். என்னடி பண்ணிட்டு வந்திருக்க? உனக்கு சொன்னல ட்ரிங்க் பண்ணாதுன்னு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேளுன்னு நான் வாங்கி தரேன். யாருக்கும் தெரியாமல் ரூமில் வச்சு பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல. சும்மா போயிட்டு வந்தானே சொன்னேன். என்ன பண்ணிட்டு வந்திருக்க? மாமா நான் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணலான் தான். பாய உடைச்சிடுவேன். மாமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்பல். பேசாத. தேங்க ரொம்ப டென்ஷனாக என்னோட பெட்டில் கார்னரில் போய் உட்காந்தோம். வைன் மெதுவாக இருந்துச்சு. தேங்கிட்ட வந்து தேங்க பேட்லேருந்து ஹேக் பண்ணிவிட்டு அவன் சின்ன தேங்கோட ஷோல்டரில் வச்சான். என்னை விடு. மாமா இன்னும் கூமா இருக்கியா? எதுவும் சொல்கிறேன்ல, கொஞ்சம் தான் குடித்தேன். அதான் என்கிட்ட பேசாத, என்னை விடு. சாரி. ஓ சாரில, சரி சரி ஓகே விடு. மாமா என்ன சாரி சொல்கிறேன்ல. நான் பார்ட்டியில் ஃபுல்லாக நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நீ கூட இருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். என்ன மாமா கோவமாக இருக்கியா? சாரி, அகைன் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். விட்டு என்ன தேங்க என்ன தள்ளி விட்டு கோவமாக இருந்துச்சோம். மாமா ஏய், நீ ட்ரிங்க் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 10 o'clock வீட்டில் இருப்பேன்னு சொன்னல. டைம் என்னாச்சு? இதான் வீட்டுக்கு வர நேரமா? அது வந்து மாமா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா? உனக்காக அம்மா தூங்காமல் உட்காந்துட்டே இருக்கா. நீ ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கணும். அம்மா எவ்வளோ கவலைப்படுறா தெரியுமா? என்கிட்ட சாரி சொல்கிறா. கேட்காதுக்கிட்ட என்கிட்ட சாரி சொல்லணும். ஆமாம்ல, நான் ட்ரிங்க் பண்ண இதுக்கு உங்ககிட்ட சாரி சொல்கிறேன். ஓகே ஓகே, எனக்கு புரியுது. நான் சாரி சொல்லணும்ல, நான் சொல்ல நம்ம சொல்கிறாளா? பேசாதன்ட்ட. எனக்கு ரொம்ப டென்ஷனாக அங்கேருந்து போகலான்ட்டு வரும்போது என் தேங்கோட கையை பிடிச்சிட்டேன். மாமா மாமா சாரி, கோவமாக இருக்கியா? ப்ளீஸ் சாரி. ஓகே, அம்மா கிட்ட சாரி கேட்டதுக்கும் சாரி. உன் அக்காவை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், அகெயின் குடிக்க மாட்டேன். சாரி ப்ளீஸ் மாமா, என்கிட்ட கோவப்படாதா? ஏன்னா நீ மிஸ் பண்ணலையா? நீ என்னை பார்த்ததுலேருந்து என்கிட்ட கோவமாகவே பேசிகிட்ருக்க. ஐ லவ் யூ மாமா, என்கிட்ட கோவப்படாமல் பேசுகிறியா ப்ளீஸ்? சரி எந்திரி. சரி எந்திரி. எங்க எந்திரி, வா. மாமா எங்க? தேங்க என்ன வாஷ்ரூம் கூட்டு போய் ஷவர் ஆன் பண்ணோம். மாமா மாமா குளிர்து, என்ன பண்ணுறேன்? இல்லை மாமா, குளிர்து மாமா. குளிச்சா குளிர் தான் செய்யும், வேற இல்லை. மாமா மாமா என்ன? நாங்கள் ஃபேஸில் இருக்க தண்ணியெல்லாம் கை வச்சு துடைச்சிட்டு இருந்தோம். அவங்க ரொம்ப கேஷுவலாக ஒயின் போட்டுருக்க ஷர்ட்லேருந்து ஒரு பட்டனையாக கழட்டிட்டு இருந்தோம். மாமா என்ன? கழட்ட. மாமா மாமா குளிர்ச்சு, கலட்ரி. எங்க ரொம்ப கேஷுவலாக என்னோட பேண்ட்டில் இருக்க பட்டன்ஸ் இப்போலாம் கழட்டிட்டு இருந்தோம். இருக்கு மாமா, கலட்ட. மாமா குளிர்து, கலட்ரி. இதெல்லாம் அதெல்லாம் கழட்டிட்டு வெளியே வா. கலட்டிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வா. ஓகே. தேங்க ரெஸ்ட் ரூம் வாசல் நின்றுட்டு இருந்தோம். ஐநூல நின்றுட்டு டோர் மெதுவாக ஓப்பன் பண்ணிட்டு, மாமா இந்த டவல். ஓகே. அந்த டவலை கட்டிட்டு அப்படியே வெளியே வந்தோம்.
இப்போவும் இம்மேல கோவமாக தான் இருக்கியா? தேங்காயின் கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சோம். மாமா மாமா இன்னும் கோவமாக தான் இருக்கியா மாமா? ஆமாம் கோவமாக தான் இருக்கேன். பாய் திறக்காதா? மாமா கோவமாக தான் இருக்கியா? சாரி 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 மாமா சாரி. அகைன் நான் குடிக்கவே மாட்டேன். மாமா ப்ளீஸ் கோவமாக இருக்காதா? வாய் மூடுன்னு சொன்னேன். தேங்கிற டவல் வச்சு என்னோட ஹேர்லாம் துடைச்சிட்டு இருந்தோம். மாமா சாரி, நீ கோவமாக இருந்தேன்னா ரொம்ப கோவப்படுவேன். ப்ளீஸ் மாமா ஒரு தடவை மன்னிச்சிடேன் ப்ளீஸ். அவன் ஒரு ஹேண்ட் வச்சு என்னோட சீக்ஸை டைட்டாக பிடிச்சிட்டேன். மன்னிச்சிடவா? எத்தடி மன்னிக்க சொல்கிறேன்? குடிக்காதான்னு சொன்னேன்ல. நான் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு பண்ணுறியா? மாமா உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. நான் தானே மாமாட்ட பர்மிஷன் கேட்டேன் உன்னை பார்ட்டிக்கு அனுப்புனேன். ஆனால் நீ சொன்ன டைமுக்கும் வரல, கால் பண்ணாலும் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல. எல்லாத்துக்கும் மேலே குடிச்சிட்டு வந்திருக்க. நீ குடிச்சது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆனால் என் அக்கா ஃபீல் பண்ணுறாடி. நீ நீ சொன்ன மாதிரி டைமுக்கு வந்திருக்கலாம்ல. அட்லீஸ்ட் குடிக்காமலாவது வந்திருக்கலாம்ல. மாமா சாரி சாரி வேணாம் நானும் இப்படி நான் போகிறேன். மாமா என்னன்னா உன்னை மன்னிக்கலன்னு அர்த்தம். நான் போகிறேன், எனக்கு தூக்கம் வருது. மாமா மாமா என் தேவோட கையை பிடிச்சிட்டு ஏன்னா தூக்கம் வருதா? ஆமாம் தூக்கம் வருது. மணி 1:30 ஆச்சு. இப்போ தூக்கம் தானே வரும். அது ஆனால் ஆனால் மாமா குட் நைட். மாமா என்ன அதான் சாரி சொல்லிட்டேன்ல. அட்லீஸ்ட் என்கிட்ட நார்மலாவது பேசலாம்ல. மாமா விட நான் போகணும். மாமா நீ கோவமாக தான் இருக்கியா? சாரி ப்ராமிஸ் ப்ராமிஸாக நான் இப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் சாரி. உட்காரு, என்கிட்ட கொஞ்சம் பேசிட்டாவது போகலாம்ல. மாமா முகத்தை எதுக்கு திருப்புறேன்? அவ்வளோ கோவம் மேலே. அக்கா ஃபீல் பண்ணுறது தான் உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. நான் ஃபீல் பண்ண உனக்கு ஓகே தான் இல்லை. அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப நடிக்காதான். ஆமாம் எனக்கு அக்கா ஃபீல் பண்ணுறா மட்டும்தான் கவலை. நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா? என் பேச்சு கேட்காம ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தது ஓன் தப்பு. மாமா எனக்கு என்ன அதே சொல்லிகிட்ருக்கேன். ஆ நீ பண்ண தப்பு தானே? அப்போது அகனகன்னு அதை சொல்லுவாங்கல்ல. அதான் சாரியும் சொன்னேன்ல. மாமா சரி ஓகே தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். அகைன் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ். உன் மேலே ப்ராமிஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஓகே குட் நைட், தூங்கு. என்ன மாமா அவ்வளோதானா? வரேன். வேறையா? அது சரி சரி ஓகே. நீ கோவப்படாதா? இதுக்கப்புறம் நான் நல்ல பிள்ளையா இருக்கேன். அப்புறம் அவ்வளோதானா? என்னோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அகைன் ட்ரிங்க் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். நிஜமா ப்ராமிஸ் பண்ணிடலாம் மாமா, நான் பண்ண மாட்டேன். நிஜமா பண்ண மாட்டேன். நிஜமா தானே? நிஜமா தான். நம்ப நிஜமாவே நீ என்ன சொல்ல கேட்பேன். ஓகே தூங்குறியா? அதான் மாமா நேற்று நீ சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னல. என்ன? அதான் மாமா சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். ஓ இப்போ உனக்கு சாக்லேட் கேட்குது இல்லை? அது வந்து மாமா என்னோட ஃபேஸை ஹெல்ப் பண்ணி சாரி இன்னும் கோவமாக தான் இருக்கியா? விட சாக்லேட் வாங்கிட்டு வரலையா நீ? போத தெரிஞ்சிருச்சா? அதான் நீ கொழுக்க வச்சலாம் அப்படியே தெரிஞ்சிருச்சு. அதை விட சொல்ல சாக்லேட் உனக்கு சாக்லேட் கேட்குதா? சாக்லேட்லாம் இல்லை, ஸ்ட்ராபெரி தான்.
கேக்கும் ஸ்ட்ராபெரியா? மாமா சாக்லேட்லாம் இல்லை. என் பேச்சு நீ கேட்டியா? நான் மட்டும் ஏண்டி நீ சொல்கிறதுலாம் கேட்கணும்? சாக்லேட்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் ஸ்ட்ராபெரி தான். பையன் இன்னும் கொஞ்சம் நான் கிட்ட வந்துட்டு அவன் சீக்கில் இருந்த ஹேண்ட்ஸை மெதுவாக இருக்கி தேவோட நெக்கு கீழே கையை மெதுவாக இருக்கிட்டு இருந்தான். என்ன அது ஓகே ஓகே தான், ஸ்ட்ராபெரினாலும் ஓகே தான். மாமா ஐ ஐ ஐ லவ் யூ. நீ இன்னுமே கோமா தான் இருக்கியா? I love you. I love you. Mama, I love you. Mama, chocolate. அது மாமா ஸ்ட்ராபெரி தான். மாமா நீ தானே சொன்ன சாக்லேட்? ஏய் ஸ்ட்ராபெரி தான். படு மாமா பட்ரி. ஒரு காண்டம் பாக்கெட் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். மாமா நான் தான் சொன்னல சாக்லேட். ஸ்ட்ராபெரி தான். நான் சொல்கிறதுலாம் நீ கேட்குறியா என்ன? மாமா ஆனால் எத்தனை தடவை தான் ஸ்ட்ராபெரி? எனக்கு போர் அடிக்குது. எனக்கு சாக்லேட் தான் வேணும். ஓ சாக்லேட் தான் வேணுமா? சரி நீ வெயிட் பண்ணு, நாளைக்கு பார்க்கலாம். தேங்காய் மேலே இருந்துச்சான். தேங்காய் கிட்ட எடுத்துட்டு ஓகே 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 தான். நீ எதுக்கு உடனே டென்ஷன் ஆகிற? எனக்கு ஓகே தான். உனக்கு ஸ்ட்ராபெரி தானே பிடிக்கும், நீ நீ போட்டுக்கும். தேங்காய் வேர் பண்ணிட்டே வைன் கண்ணை பார்த்துட்டே சாக்லேட் தான் வேணுமா? எதுனாலும் ஓகே தான். தேங்காய் வைன்கிட்ட வந்துட்டு அஞ்சஸில் ஃபேஸ் வச்சுட்டு எனக்கு சூஸ் பண்ணிக்கோ. மாமா சாக்லேட் நல்லாயிருக்கும் ஸ்ட்ராபெரி விட. தேங்காய் என்னோட டவலை ரிமூவ் பண்ணிட்டே ஆனால் எனக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிச்சிருக்கு தரலாம். ஓகே. தேங்காய் கிஸ் பண்ணிட்டேன். என்னோட வேஸ்ட் கீழே வரும்போது என்னோட ஹேண்டால் தேங்காயோட ஹேரை டைட்டாக பிடிச்சோம். என்னாச்சு? அது மாமா வேணுமா? வேணும். அது வேணுமா மாமா? அது மாமா உனக்கு பிடிச்ச மாதிரி தான். ஓகே ஆனால் சாஃப்டா சாஃப்டா இது எனக்கு பிடிச்ச மாதிரி. எனக்கு பிடிச்ச மாதிரி தான். ரொம்பவே ஹார்ஷாக ரொம்ப ஸ்வீட்டாக அப்படியே ஒரு மேக்கவுட்டை ஸ்டார்ட் பண்ணோம். செம்ம சாட்டிஸ்ஃபைடாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வைன் மேலே விழுந்து ஒயினை டைட்டாக ஹேக் பண்ணி ஒயினை ரொட்டேட் பண்ணி அவன் மேலே கொண்டு வந்தோம். மாமா ஓகேவா? நீ கோலாம் ஹாப்பியா? கூட இருக்க எப்பயுமே ஹாப்பி தாண்டி. மாமா அம்மாவா நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். ஓகே அகைன் கோவப்படாதா? ஓகே மாமா. ஹே என்ன ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. ஓகேவா? ஹாப்பியா? சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? இல்லை எனக்கு கொஞ்சம் மாமா நீ பண்ணி சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் இருக்குமா? அப்படி இருக்க ஏன்னா நீ கோபுறதும் கஷ்டமாக இருக்கு. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ட்ரிங்க் பண்ண எல்லாத்தையும் விட நீ தான் மாமா செம்ம போதையாக இருக்கா. சீரியஸா தூங்க மாமா. நிச்சயமா தான் எனக்கு அப்போவே தோணுச்சு இதெல்லாம் விட என் மாமா செம்மையாக இருப்பான்னு. அப்படியா? ஓகே தூங்க மாமா. ஏய் தூங்குடி, டைம் ஆச்சு, நான் போகணும். மாமா மார்னிங் வரையும் கூட. ஏய் நீ தூங்க, நான் தூங்க வச்சுட்டு போகிறேன். ஓகே மாமா ஐ லவ் யூ. தூங்க. தேங்க ரொம்ப சாஃப்டாக வாங்கினா டேப் பண்ண ஆரம்பித்தோம். வைன் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நல்லா தூங்கினோம். தேங்க வைனுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு வைனை கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுட்டு வைனோட ஃபோரில் அப்படியே தேங்க டோர் லாக் பண்ணிவிட்டு அவனோட ரூமுக்கு போனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங்க குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரும்போது வைனை ஹாலில் நிற்க விட்டு வைனோட பேரண்ட்ஸ் பயங்கரமாக என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க. வைன் கண்ணெல்லாம் டீஸோட பாவமாக நின்று திட்டு வாங்கிட்டு இருந்தான்.
அக்கா என்னாச்சு மாமா? மாமா ஒன் வேகமாக ஓடிந்து தேங்காய் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தேங்காய் செஸ்ட்டில் ஃபேஸ் வச்சு தேம்பிட்டே இருந்தான். என்னாச்சுடி? என்னாச்சுக்கா? போய் நல்லா என்ன பண்ண? அதான் சொன்னால மாமாட்ட சொல்லாதுன்னு. தேம் இதெல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான். அவள் ஹாப்பியாக இருக்கட்டும், அவள் ஜாலியாக இருக்கட்டும்னு எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்து அவளை எப்படி ஆக்கி வச்சுருக்கா. மாமா பார்ட்டி தானே, விடுங்க மாமா. போய் நீ அல்லாதான், நான் பேசுகிறேன், விட்டு அல்லாதான். மாமா அப்பா என்ன அடித்தாங்களா? மாமா ஓயனை அடிச்சிங்களா? என்னக்கா? என்ன மாமா என்ன பண்ணிட்டா அவ? ஓகே அவள் பண்ண தப்பாகவே இருக்கட்டும், அதுக்கு அடிப்பீங்களா? என்ன மாமா நீங்கள்? தேங்காய் என்னோட சின்ன லிஃப்ட் பண்ணி என்னோட சிக்ஸை பார்த்துட்டு இருந்தோம். வலிக்குதா? மாமா வலிக்குது மாமா. தேவம் அவள் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? என்னமோ பண்ணிட்டு போகிறான் மாமா, அதுக்கு அடிப்பீங்களா? அவளை வார்ன் பண்ணியிருக்கலாம்ல, அதான் நிற்க வச்சு திட்டிங்களே, அப்புறம் என்ன? அதுக்கும் மேலே கேட்கலன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. தேவம் அவள் என்ன வேணா பண்ணுவா, நான் கேட்காம இருக்கணுமா? அவள் பண்ணுற தப்புக்கும் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க தேவம். அக்கா அதுக்கு அவளை அடிப்பீங்களா? என்னக்கா? சின்ன பொண்ணுக்கா அவ? ஓ சின்ன பொண்ணுல? உன் சின்ன பொண்ணு பார்த்துருக்க வேலையை பார்க்குறியா? பாரு. என்னடி அது? எங்களோட மாமா என் கையில் ஃபோன் கொடுத்தாங்க. இல்லை மாமா, பார்ட்டியில் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட சும்மா டான்ஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அது எங்கள் ரொம்ப கேஷுவலாக அந்த ஃபோனை வாங்கி பார்த்துட்டு இருந்தோம். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே எங்களோட ஐஸ்லாம் ஒயிட் ஆகி ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்தோம். என்னதுலாம்? அது மாமா ஃப்ரெண்ட்ஸோட தான். யாருவா? எதுக்கு வாங்கிட்டா? கேளு. நாங்கள் அவளை எதுவும் கேட்டக்கூடாதுல்ல, நாங்கள் அவளை அடிச்சிடக்கூடாதுல்ல. பாரு என்னதெல்லாம்? மாமா அது அவன் ஃப்ரெண்டு. நான் பாட்டி போகிற மட்டும்தானே பர்மிஷன் வாங்கி கொடுத்தேன். என்ன பண்ணிட்டு வந்திருக்கா? மாமா கோவப்படாது, அது ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஜாலியாக. அவன் ஃப்ரெண்டுனா இவ்வளோ க்ளோஸாக நான் இப்போலாம் ஃபோட்டோ எடுத்துப்பேன். மாமா நீ எதுக்கு தான் தப்பாக பார்க்குற? அவன் என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நீயும் அப்பா அம்மா மாதிரி பேசாத மாமா. பையன் என்ன நினச்சிட்ருக்கா? நீ என்ன வேணா பண்ணுவ, உனக்கு யாருமே எதுவுமே கேட்கக்கூடாதா? அம்மா அவன் என் ஃப்ரெண்டுமா, நீங்கள் எதுக்கு எல்லாத்தையும் தப்பாகவே பார்க்குறீங்க? ஏன் மாமாவுக்கு கேர்ள்ஸ் ஃப்ரெண்டாக இல்லையா? மாமா அவன் ஃப்ரெண்ட்ஸை நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்திருக்காங்க, அவர் உங்களை கூட தங்க வச்சுருக்காங்க. அவன் என்ன வேணா பண்ணலாம், அதெல்லாம் உங்களுக்கு ஓகே. அவனை எதுவுமே சொல்ல மாட்டீங்க, ஆனால் நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன். எங்களோட அக்கா என் கண்ணத்துலேயே என்ன பேசிகிட்டு இருக்கா? நீ பண்ணியிருக்கதும் என் தம்பி பண்ணதும் ஒன்றா? தேவங்க எதுவுமே பேசாமல் என்னை பார்த்துட்டு இருந்தோம். 2 பசங்களோட ஒரு சீட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஏன்னு கேட்டால் நீ ஏன் தம்பியவே குறை சொல்கிறியா? அம்மா அது அக்கா விட்டா மாமா, இதோட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ்க்கா அவ்வளோ எதுவும் கேட்காதீங்க. ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீ சாப்பாடு எடுத்துக்கிறியா? அவன் பேச ரொம்பவே சேடாக வச்சுட்டு அப்படியே டைனிங்கில் வந்து உட்காந்தான். போய் அவள் கண்ணெலாம் வெயிட் பண்ணிவிட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்தா. மாமா கோவமாக இருக்கியா? மாமா சாரி. கா பசிக்குது, சீக்கிரம். மாமா நான் சாரி சொன்னேன். மாமா என்ன பாரு, என்கிட்ட பேசு. கா பாருடா. போதும்க்கா. மாமா கோவமா? மாமா அவன் ஃப்ரெண்டு தான். சாரி மாமா, நான் இப்படி பண்ண மாட்டேன். மாமா ப்ளீஸ் என்கிட்ட பேசாமல் இருக்காத. மாமா எதையுமே கண்டுக்காம அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். மாமா சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அப்படியே ஆஃபீஸ் கிளம்பினோம். என் பின்னாடியே வந்து எங்களோட கையை ஹெல்ப் பண்ணிட்டேன். மாமா சாரி, கோவப்படாதா, நான் கிளப்பெல்லாம் பண்ண மாட்டேன். மாமா நீ என்ன வேணா பண்ணுவேன், அப்புறம் சாரி கேட்பேன், உன்னை நான் மன்னிச்சிட்டே இருக்கணுமா? மாமா இது ஓ லைஃப் ஃபைன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் எதுவும் கேட்க மாட்டேன். மாமா எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க,
நான் யாரையும் இப்படி ஒரு சீட்டில் இல்லை, யாரையும் என்னை தடவுறதுக்கெலாம் பெர்மிஷன் கொடுக்கல. மாமா சொல்லுடி. மாமா என்னை தொடுறதுக்கு தடவுறதுக்கெலாம் யாருக்கும் பெர்மிஷன் கொடுக்கல. நீ ரொம்ப பேசுகிற. ஓ பார்த்தா நீ வீடியோவில் நீ அலோவ் பண்ணனால தானே அப்படி நடந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியுது. மாமா நீ ரொம்ப பேசுகிற. அவன் என் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஓ உங்கள் ஊரில் எப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நடந்துப்பாங்களா என்ன? மாமா மாமா நீ ரொம்ப பேசுகிற. நீ கூட தான் உன் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணை விட்டு கொண்டு வந்தா, அப்புறம் கிஸ் பண்ண, அது ஏன் முன்னாடியே. நீ இது பண்ணாலும் சரி, நான் பண்ண தப்பு இல்லை. என்ன சொன்ன அகைன் சொல்ல, என்ன சொன்ன? மாமா நீ என்ன சரியாக பண்ணுற மாதிரி என்ன தப்பு சொல்லிகிட்டே இருக்காதா? ஓகே நீ என்ன வேணா பண்ணுவ, எப்படி வேணா இருப்ப, நான் எதுவும் கேட்கக்கூடாதுல்ல. அப்படி நான் கேட்டால் நீ பெரிய ஒழுங்கா நீயும் அப்படி தானேன்னு சொல்கிறியா? மாமா நீ என்ன தப்பாக பேசுகிற, அதனால தான் உனக்கு நான் போர் அடிக்கிறேன்னா? தேவையில்லாமல் நம்ம ரொம்ப தூரம் போய்ட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு நீ சரியாக இருப்பேன்னு தோணலை. மாமா அப்போ நடந்ததுக்கெல்லாம் நான் அப்போ உங்ககிட்ட அவ்வளோ சாரி சொல்லிட்டேன். ஆனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ அதே சொல்லி கட்டிகிட்ருக்கல. ஓகே மாமா சாரி வைன், சாரி எல்லாத்துக்கும். இனி உங்ககிட்ட வரமாட்டேன். நீயும் என்கிட்ட வராதான்? மாமா உன்னை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணுற எல்லாமே சரி, உனக்கு யாரும் எதுவும் கேட்கக்கூடாது இல்லை? ஓகே உன் லைஃப் நீ இஷ்டப்படுற மாதிரி இருந்துக்கோ. ஐ திங்க் எனக்கு நீ வேணாம். மாமா என்ன பேசுகிற? சொல்லிட்டேன்ல, நான் பேசினா புரிஞ்சில. நீ இஷ்டப்படிரு. நீ எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணாலும் போ, என்ன வேணால் பண்ணு. நீ பார்ட்டிக்கு போ, கூடி உன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏன் இதை பண்ணுறேன், ஏன் அதை பண்ணுறேன்னு எதுவும் நான் கேட்க மாட்டேன். அப்படி கேட்க நான் யார்? அப்படியே நான் வந்து கேட்டால் கூட நீ பெரிய ஒழுங்கான்னு கேட்குறேன். ஓகே உன்னை பொறுத்தவரை நான் உன்னை எதுவும் கேட்கக்கூடாது, அவ்வளோதான். இல்லை நானும் இதை மாதிரி தெரிஞ்சுருந்துக்கிறேன். மாமா நாங்கள் ரொம்பவே கோமா அங்கேருந்து போனோம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் தேங்க வீட்டுக்கு வரும்போது வைன் ரொம்ப சோகமாக டைனிங்கில் உட்காந்துருந்தான். என்னை சுத்தமாகவே கண்டுக்காமல் அப்படியே ரூமுக்கு போனோம். தேங்க ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு டோர் கிட்டே வரும்போது வைனோட நிழல் டோர் கீழே தெரிஞ்சிச்சு. தேங்க டோரை திறக்காமல் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு ஒரு டீப் ப்ரீத்தோட அந்த டோர் ஓப்பன் பண்ணோம். மாமா தேங்க வைனை டோட்டலாக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போனோம். அக்கா காஃபி என்னடா? தேங்க்ஸ்க்கா. மாமா எங்கக்கா? ரூமில். ஓகே. அம்மா கால் பண்ணாங்களா? ஆமாடா இப்போ தான் பண்ணாங்க. எவ்வளோ நேரம் பேசிகிட்டு தான் இருந்தேன். தேங்க ரொம்ப கூலாக அவங்க அக்காட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஃபோன் ரொம்பவே கவலையாக தேங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தோம். தேங்க என்ன சுத்தமாகவே கண்டுக்காம அவங்க அக்காட்ட இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருந்தோம். மாமா பாட்டி என்கிட்டையும் பேசினாங்க. அக்கா அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்கல்ல? ஆமாம் மாமா சொன்னாங்க. சரி அதை எடுக்கா. என்ன சாப்பாடு? மாமா உனக்கு பிடிச்சது தான். என்னோட அம்மா தேங்காயும் என்னையும் பார்த்துட்டு அங்கேருந்து எழுந்துச்சி போனாங்க. அவங்க அம்மா போனதுமே தேங்காயோட சின்ன பிடிச்சி அப்பப்போ திருப்பி மாமா என்ன சுத்தமாகவே கண்டுக்க மாட்டேன், என்கிட்ட பேச மாட்டியா? விட்டா எனக்கு வேலை இருக்கு. மாமா தேங்காய் அப்பா டென்ஷன் ரூமுக்கு போனோம். ரொம்ப சோகமாக அப்படியே உட்காந்துட்டு இருந்தா. கண்ணில் வந்து டேராக ட்ராப் ஆகிட்டு இருந்துச்சு. என்னாச்சு வைன்? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்கு அழுதுட்ருக்க? அப்பா அப்பா. என்னாச்சு? அப்பா மாமா மாமா என்கிட்ட பேசவே மாட்டேன். என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான்ப்பா. அவன் ஃப்ரெண்டு தான்ப்பா. ரொம்ப கேஷுவலாக தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எனக்கு தப்பாக தோணல, அதனால தான் நான் சாரி கூட சொல்லலை. ஆனால் மாமா என்ன சுத்தமாக அவாய்ட் பண்ணுறான்ப்பா. என்கிட்ட பேசவே மாட்டான். எனக்கு உனக்கு சண்டையா? பா சண்டைனால இது அதெல்லாம் மேலே அவன் சுத்தமாகவே என்ன கண்டுக்க மாட்டான். நான் போய் பேசின கூட என்ன அவாய்ட் பண்ணுறான்ப்பா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான். எல்லாம் அவ்வளோதானே சொல்கிறான்ப்பா. அவன் ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பான். அவனால் இல்லாமல் இருக்க முடியாது, தெரியாது அவனுக்கு. இருந்தாலும் நீ பண்ண தப்பு தானே. நீ அவனை ஃப்ரெண்டாக நினச்சிருக்கலாம், ஆனால் அவனும் உன்னை ஃப்ரெண்டாக நினைக்கணும்னு இல்லைல்ல. ஒருவேளை அவனோட இன்டென்ஷன் தப்பானதாக இருந்தா? அப்பா இல்லை, அவன் ஃப்ரெண்டு தான்ப்பா.
இப்போ என் பிரச்சனை அதெல்லாம் இல்லைப்பா மாமா. ஆனால் தேவங்கு அதான பிரச்சனை. ஒன்று நாங்கள் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு இது இதோட விட்டுருங்கன்னு சொன்னோம். ஆனால் அவனால் இதை சாதாரணமாக விட முடியல. ஓகே விடு, அவனே வந்து பேசுவான். இல்லைப்பா, என்ன சுத்தமாகவே வெயிட் பண்ணுறான். என்கிட்ட பேச சொல்லுங்கப்பா ப்ளீஸ். நான் சொன்னால் கேட்க மாட்டான். அவனுக்காக தோணும் போது வந்து பேசுவான். நீ ஃபீல் பண்ணாத. நீ வேணா அவன்கிட்ட போய் பேசு, கன்வின்ஸ் பண்ணி பாரு. அப்பா அவன் என்னை சுத்தமாக கண்டுக்க மாட்டான்ப்பா. நான் பேசுகிறது காதில் வாங்க மாட்டான். ஒரு தடவை பேசி பாரு. எனக்கு கூட உண்மையில அவ்வளோ கோவம். உனக்கு வேணா நீ பண்ணது சரின்னு தோணலாம். ஆனால் அப்படி ஒரு ஃபோட்டோ நீ உன் மாமா கூட எடுத்துக்கிட்டாலும் அம்மா கோவப்படுவாதானே? அப்படி இருக்கும்போது நீ வேறு யார் கூட இப்படி ஃபோட்டோ எடுத்துருக்குது எங்கள் எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்குது. சரி ஓகே, அவனே வந்து பேசுவான். நீ ஃபீல் பண்ணாத. அகைன் இருந்துச்சு. எங்கள் ரூம் வாசல் லீவு நின்றுட்டு இருந்தான். டோரையும் நாக் பண்ணாமல் மாமானு கூப்பிடாம சும்மாவே நின்றுட்டு இருந்தான். அவன் என்னோட ஷேடோவை பார்த்துட்டும் அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. டின்னர் சாப்பிடலான்னு டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரும்போது அவன் அந்த இடத்துல அப்படி நின்றுட்டு இருந்தான். என்ன மாமா அது எங்கே போகிறேன்? சாப்பிட. அம்மாலாம் டைம் ஆயிடுச்சுல மாமா. நான் 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 இங்கே தான் இருக்கேன். நான் ஒன்று பார்க்கலான்னு ஒரு ரூமுக்கு அப்போவே வந்தேன். ஆனால் நான் இங்கே தான். தெரியும் நகர் தெரியுமா மாமா? மாமா பேச மாட்டியா? எங்கள் அவன் பாட்டு போய் டைனிங்கில் உட்காந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தான். போயிட்டு ரொம்ப பாவமாக பேச வச்சுட்டு அங்கேயே பார்த்துட்டு இருந்தான். என்ன எதுக்கு என்ன பார்த்துட்டே இருக்கா? சாப்பிட்றதுனா சாப்பிடு, வேணா வச்சுட்டு இருந்துச்சு போ. மாமா அது என்ன இப்போ நீ ரொம்ப பாவம், நான் ரொம்ப மோசமான பையன் அப்படின்லாம் நினைக்கணும் அதானே? அது அதெல்லாம் இல்லை மாமா. நீ என்கிட்ட பேசு நார்மலா ப்ளீஸ். நான் இனி எந்த ஃப்ரெண்ட்கிட்டையும் பேச மாட்டேன். அவன் என் ஃப்ரெண்டு தான் மாமா. அப்புறம் நான் பேசின எல்லாமே தப்பு தான் மாமா. நான் அங்கேன்னு அப்படி பேசவே மாட்டேன் மாமா. நான் எதையும் சொல்லி காட்ட மாட்டேன். நீ எதுக்கும் நீ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தர வேணாம் ப்ளீஸ் மாமா. என்கிட்ட பேச மட்டும் சரியா? அக்கா எனக்கு சாப்பாடு வேணாம் மாமா. தேவையும் என்ன வேணாக்கா மாமா. மாமா சரி நான் எதுவும் பேசல, நீ சாப்பிடு மாமா. மாமா சாரி, நீ சாப்பிடு மாமா. ஏய் என்ன இப்போ எதுக்கு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? நீ எப்படி மாமா மாமான்னு வந்து கெஞ்சினா உன் சைடு எந்த தப்புமே இல்லைன்னு ஆயிருமா? நீ என்ன வேணா பேசுவ, என்ன வேணா சொல்லுவா. எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ வந்து முன்னாடி அழும்போது நான் உங்ககிட்ட பேசணுமா? எனக்கு உங்ககிட்ட பேசவும் வேணாம், எனக்கு சாப்பாடும் வேணாம். டீத்தையும் வேணாங்க்கா. என்ன அவனை சாப்பிட விட்டா என்ன? அவன் சாப்பிடும்போது அவன் அழுவியா? அம்மா அவன்ட்டு பேச மாட்டாம்மா, என்னை அவாய்ட் பண்ணுறாம்மா. அது அவனுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே தெரில. நீ பண்ணுறதுலாம் பண்ணு. உன்னை அவன் கொஞ்சிட்டே இருப்பான்னு நினைக்கிறியா? தப்பெல்லாம் உன்கிட்ட வச்சுட்டு சும்மா வந்து அவன்கிட்ட அழுது நடிச்சிட்ருக்க. உன்னால் இப்போ என் தம்பி சாப்பிடாம போயிருக்கான். ப்ளீஸ்மா மாமா அவன்கிட்ட பேச சொல்லு. அவன் ஃப்ரெண்டு தாம்மா. அதெல்லாம் ஏதோ பார்ட்டியில் சும்மா ஜாலியாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தாம்மா. அதை பற்றி பேசாதுன்னு அவனும் சொல்லிட்டானே. ஆனால் நீ அவன் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததை பற்றி பேசி உன்னால் முடிஞ்சளவு அவனை ஹர்ட் பண்ணுறல. அம்மா வாயை மூடுவேன். நீ பண்ண தப்பு நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீ உண்மையில் என்ன தப்புன்றதை மட்டும்தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு நீயும் தானே அப்படி பண்ணினேன், நான் பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரி பேசுறது ரொம்ப அசிங்கமாக இருக்குவேன். அம்மா அவனுக்கும் ரொம்ப நியாயம்தான். ஒருவேளை அவனுக்கு ஒன்று மன்னிக்கணும்னு தோணுச்சுன்னா அவனை வந்து பேசுவான். அது வர சும்மா அவனை போய் நோண்டிகிட்டே இருக்காத, அவன் முன்னாடி அழுதுட்டு இருக்காத. முக்கியமாக அவனை நிம்மதியாக சாப்பிட விடு. என்ன அழுதுட்டு இருந்துச்சு ரூமுக்கு போனோம். அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் 11:30க்கு என்ன ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அவ்வளோதான் வைன், இனி மாமா கிட்ட பேசவே மாட்டான். டைம் ஆச்சு. இப்போ கூட எனக்கு பார்க்க கூட வரல. எனக்கு பேசிச்சுனா கூட என் கூட வந்தா இருப்பான். நான் தூங்கினதுக்கு அப்புறம் தான் போவான். என்ன அவ்வளோ இருக்கிறியா மாமா? மன தப்பு தான். அப்படி உங்ககிட்ட பேசியிருக்கக்கூடாது. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் மாமா. என்கிட்ட பேசலாம்ல
அவன் ரொம்ப நேரம் எழுதிட்டு அவள் கண்ணிலாம் வைப் பண்ணிட்டு தேங்க ரூம் முன்னாடி போய் நின்னான். டோர் நாக் பண்ணலாமா? மாமா திறப்பானா? அகைன் கோவமாக பேசுவானா? ஃபஸ்ட் என்கிட்ட பேசுவானா? கால் பண்ணி பார்ப்போமா? அவன் தேங்க டயல் பண்ணலான்னு அவன் மொபைல் எடுத்துகிட்டு இருக்கும்போது தேங்க டோர் ஓப்பன் பண்ணான். என்ன மாமா? அதான் எதுக்கு இந்நேரத்தில் இங்கே நிற்கிறான்? அதான் மாமா, நீ நீ ரூமுக்கு வரவே இல்லை. இப்போ நீராச்சு அதான். நான் அதுக்கு வரணும். அது மாமா, அது என் கூட உன் கூட நமக்குள்ளே என்ன இருக்குன்னு என் கூட தூங்கலேன்னு கேட்குறேன். நான் தான் சொல்லிட்டேன் எல்லாம் முடிஞ்சுன்னு. மாமா உங்களுக்குள்ள பேசாத. சரி உன் வீடு அங்கே அண்ணன் எனக்கு என்ன? தேங்காய் ஸ்டெப்பில் போனான். போயின் வாசலில் ரொம்ப சுகமாக ரொம்ப பாவமாக பேச வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். தேங்காய்கையும் திரும்பி வாங்கிக்கிட்டு வந்தான். அவன் பேர் என்ன மாமா? அவன் பேர் என்ன மாமா? சொல்ல வேணாம் வேணாம். ஜாக்சன் ஜாக்சன் மாமா, என் ஃப்ரெண்ட் ஜாக்சன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? உனக்கு தெரியல மாமா. ஆனால் இவ்வளோ க்ளோஸ்னு தெரியாதே மாமா. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். என் என் கையில் தான் மொபைலை வாங்கினான். மொபைலை அன்லாக் பண்ணி அவன் பாட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போய் அவனோட பெட்டில் உட்காந்தான். அவன் பின்னாடி வந்தான். என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். ஜாக்சன் தானே? ஆமாம் ஆமாம் மாமா, ஜாக்சன் தான். கால் பண்ண போறியா மாமா? பேச போறியா? என்ன வேணா பண்ணிக்கோ. உட்கார மாமா, உட்காரடி. உட்காரவா? இக்கணும்னா இல்லை. இல்லை உட்கார மாமா. சாரி, கொஞ்சமாவது கோவம் போயிடுச்சா? மாமா ப்ளீஸ் வச்சுன்னு சொல்லாத. தேவாயின் பேச பார்த்துட்டு இவனா உன் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணவா? மாமா உன் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணவா உன் பர்மிஷனோட? பண்ணிக்கோ பண்ணிக்கோ மாமா, பண்ணிக்கோ. ஓகே. தேங்காயின்கிட்ட காட்டிகிட்டே ஜாக்சனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகலான்னு தோணுது. என்ன நினைக்கிறேன் மாமா? என்ன மாமா, அவன் என் ஃப்ரெண்டு தான் மாமா. ஏன் இப்பெல்லாம் பேசாமல் இருக்கியா? இல்லைன்னா இருந்தா இப்போ நான் இருக்கேன். நீ டெக்ஸ்ட் பண்ணிக்கோ. ஆனால் அவன் தப்பாக நினச்சிப்பான் மாமா. அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நல்ல பையன்தான். ஓ ஓகே. ஒரு 5 மினிட்ஸில் நானே கால் பண்ணி அந்த டெக்ஸ்ட் பண்ணது நான் தான் சாரின்னு கேட்டுறேன். மாமா சாரிலாம் நீ கேட்க வேணாம். அது அது நான் பார்த்துக்கிறேன். ஏய் சாரிலாம் அவனை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் தான். 5 மினிட்ஸ் பேசாமல் இரு. ஆனால் மாமா அவள் ஜாக்சன் கிட்டே இருந்து ஒரு வாய்ஸ் நோட் ரிசீவ் வச்சேன். தப்பாக நினச்சிருப்பான் மாமா. ஓ ப்ளே பண்ணவா? ஹீரோயின் நான் கூட தான் கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட எப்படி கேட்கணும்னு தெரில. நீ எதுக்கு எடுத்தாலும் மாமா மாமான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதான் உங்ககிட்ட ப்ராங்காக கேட்க முடியல. எனக்கு உன்னை ஜஸ்ட் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க முடியல. நம்ம இதை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். நீ மாமா தான் கல்யாணம் பண்ணிப்போனா எனக்கு ஓகே தான். நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகலாம். அப்புறம் உனக்கு மாமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஓகே. அதுவரை நம்ம என்ன சொல்கிற மாமா? மாமா என்ன சொல்ல போகிறேன்? பேசுறியா? மாமா தான் டெக்ஸ்ட் பண்ணோம் சாரின்னு சொல்கிறியா? மாமா மாமா அவன் இந்த டென்ஷனில் என்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு எனக்கு தேவை. என்னோட ஃபேஸ் வால் பண்ணி ஏய் இது கிடையாது எல்லாத்துக்கும் அழுதுருவியா? தேவை 2 தம் ஃபிங்கர் வச்சு 2 சிக்ஸில் இருக்க டீயர்ஸ் அப்படியே வைப் பண்ணோம். சும்மா அழாதான் கண்ணெல்லாம் சிவந்து போய் மாமா நான் அவன் ஃப்ரெண்டாக தான் அவனுக்கு உங்ககிட்ட. ஆனால் மாமா அவன் இந்த தோட்டில் தான் கிட்ட பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது மாமா. உனக்கு தெரியலன்னு தெரியுது. அந்த ஃபோட்டோஸ்லேயும் பார்த்தேன், வீடியோஸ்லேயும் பார்த்தேன். அவன் தான் உன் மேலே வந்து விழுந்துட்டுருக்கான்.
அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்க்கும்போது தெரியுது அவன் தான் உன்கிட்ட வரான், அவன் தான் மேலே கைப்பட்டான். அவன் தப்பாக இருக்கான்றது பார்க்கும்போது தெரியுது. இங்கே நிறைய பசங்க அப்படி தான். எனக்கு கோவலாம் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானேன்னு நீ இவ்வளோ தூரம் அவனை அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. இவ்வளோ தூரம் நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு நீ பிளைண்டாக அவனை நம்பியிருக்கக்கூடாது. இவ்வளோ க்ளோஸான ஃபோட்டோஸ் நீ எடுத்திருக்கக்கூடாது. யார் எந்த இன்டென்ஷனில் பழகுறாங்கன்னு புரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்கும் மேலே உன்னோட தப்பு சொன்னோம், அது தப்பாக சரியாக நீ யோசி. அதை விட்டுட்டு நீ பெரிய உழுவான்னு கேட்காத. மாமா மாமா சாரி சாரி மாமா, நான் அப்படி கேட்கணும்னு நினைக்கல, சாரி. தேவங்க ஆக்ட் பண்ணி அழக ஆரம்பித்தான். விட்டேண்ணா மாமா, விட்டுன்னு சொன்னான். மாமா அவன் அவன் இவ்வளோ சீப்பாக இருப்பான்னு எனக்கு தெரியாது. நீ என் ஃப்ரெண்டை திட்டான், என் ஃப்ரெண்டை அசிங்கமாக பேசுகிறேன் தான் எனக்கு கோவம். அதான் தான் தப்பு தான் மாமா, நான் பண்ண தப்பு தான், சாரி. நான் அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பு தான், சாரி. ஓகே சாரி, அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ போய் தூங்க மாமா. போய் தூங்க. என் அக்கா பொண்ணு கோவப்பட்டான், எனக்கு ஓகே தான், போ. மாமா நான் போவா? போ. போகிறேன். அதான் மாமா. என்ன? அதான் கோவம் இல்லைல்ல? அப்புறமா ஏன் நார்மலாக பேச மாட்டேன்? ஏன் அக்கா பொண்ணுன்னு சொல்கிறேன்? ஏன் என்ன சொல்ல மாட்டியா? வேணாம், அதான் சொன்னேன்ல, நம்ம ரொம்ப சீக்கிரம் ரொம்ப தூரம் போய்ட்டோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம்? நீ ஸ்டடீஸை பாரு. அன்றைக்கி அக்கா சொன்னால உனக்கான மேரேஜ் டே வரும்போது அப்போ மனசில் நான் இருந்தா அப்போ கல்யாணத்தை பற்றி பேசலான்னு. நான் அதை கேட்டிருக்கணும். தெரில, உன் மேலே இருந்த ஆசையில் இது வேறு எங்கேயும் போயிடுச்சு. இப்போ தான் புரியுது. சரி ஓகே, இது எப்படி இருக்கட்டும், நீ போய் தூங்கு. அக்கா சொன்ன மாதிரி அப்படி ஒரு டேல உன் மனசில் நான் இருந்தால் பார்க்கலாம். போ. அம்மா என்ன என்ன பேசுகிற? என் மனசில் எப்பயும் நீ தான் இருப்ப. என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? ஓ அப்படியா, சரி போ, போய் தூங்க. மாமா என்ன? அதான் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல்ல, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. நான் என் ஃப்ரெண்டுக்காக உங்ககிட்ட கொச்சிட்ருக்கக்கூடாது, ஒன்றும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கக்கூடாது. சாரி, எத்தனை சாரி வேணாலும் சொல்கிறேன். என்ன அவாய்ட் பண்ணாத ப்ளீஸ். சாரிடி, நான் தான் சொன்னேன்ல, சாரி. இது பிரதரும் கொண்டு போனது என் தப்பு தான், சாரி. நீ கிளம்பு. எனக்கு வேணுன்றதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு தோணுது, சாரி. இதுக்கப்புறம் எதனா அப்படி இருக்காது. நீ போ. மாமா மாமா என்னால் நீ இல்லாமல் தூங்க முடியாது. என்ன பேசுகிற நீ? மாமா அகைன் அழுத ஆரம்பிக்காத, எனக்கு தூக்கம் வருது, போறியா? மாமா மாமா எப்பயும் என் மனசில் நீ தான் இருக்க, இப்படி பண்ணாத. சரி ஓகே போ. போன்னு சொன்ன. போகிறேன். அவன் அழுதுட்டு பெட்லேருந்து எழுந்திரிச்சு போனோம். டோர்கிட்ட போகும்போது டேம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனை டோரில் பின் பண்ணான். அவ்வளோதான் சொன்னான்ல. அவ்வளோதானா? அவ்வளோதான். நான் போகிறேன். போய் எனக்கு அழுக்கு அழுதியாக வருது மாமா, விட போகிறேன். முன்னாடி அழுதான் திட்டுவேன். நான் போகிறேன், விட்டு. புரியா மாமா? ஓ கிஸ் மட்டும் பண்ணிப்பியா? ஆமாம், கிஸ் எல்லாம் பண்ணிப்பேன். சரி போகிறேன். ஜங்க என்னோட ஃபேஸை டேக் ஹெல்ப் பண்ணிட்டேன். ஜங்க என்னோட லிப்ஸில்
கிஸ் மட்டும்தான் இல்லை. ஏய் அல்லாதடி, கணேற்பட்ட லிப்ஸ்லாம் உப்பாக இருக்கு. கிஸ் தானே அழைக்கு தரேன் என்ன விட்டு. அவனோட ஒரு ஃபிங்கரை அவனோட சீக்கில் வச்சுட்டேன். அது மெதுவாக இருக்கிட்டே இருந்தோம். மாமா விடவா, அப்போல்லாம் விட முடியாது. எவ்வளோ திமிரு இருந்தா நீயும் தானே உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்க, நீயும் தானே உன் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணான்னு கேட்பான். அதான் சாரி சாரி சொன்னாங்களா? ஆனால் அதுக்கு நானே வேணான்னு சொல்கிறேன்ல. உனக்கு உனக்கு நான் வேணாமா? இல்லைங்க, ஃபிங்கரை அவனோட ஷர்ட் பட்டன்லாம் நிப்பாட்டிட்டேன். அது ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன். எனக்கு நீ இப்போ வேணும்னு சொன்னால் என்ன பண்ணுவா? மாமா சாரி சொல்லணுமா? மாமா சாரி சொல்லணுமா? இல்லை நானே பட்டனை கழட்டிடுவா? மாமா சாரிலாம் வேணாம், நீ கழட்டிக்கோ. சாரி வேணாமா? இல்லை கோவலாம் இல்லை வேணாம். எனக்கு நீ தான் வேணும். என்னால் இல்லாமல் இருக்க முடியாது. நீ ஒரு நாள் பேசலனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா. ப்ளீஸ் நான் அவாய்ட் பண்ணாத. நீ நீ பட்டனை கழட்டிக்கோ. சாக்லேட் இல்லை, உனக்கு இதனால எனக்கு ஓகே தான். ஸ்ட்ராபெரி கூட எனக்கு ஓகே தான். தேவையான அப்படியே விட்டுட்டு அவன் பாட்டை போயிட்டு இருந்தோம். மாமா கோவம் இல்லை இல்லை, அதான் சொன்னல, நீ ஷர்ட்டை கழட்டிக்கோ. எனக்கு ஓகே தான், எனக்கு எப்போவுமே ஓகே தானே. உனக்கு கோவம் இல்லைல்ல, என் மேலே கோவம் போயிடுச்சுல்ல. நான் பண்ணதான் தப்பு தான், ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டேன்னா இதை ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணி என்ன விட்டுறியா, என்ன மன்னிச்சிடுறியா ப்ளீஸ்? நாங்கள் என் ட்ராயிலேருந்து இதை எடுத்துகிட்டு இருந்தோம். வந்துட்டு அவங்க பக்கத்தில் என்ன பேசிகிட்டு இருந்தோம். என்ன மாமா மன்னிச்சிட்டல? இந்தா மாமா சாக்லேட் ஃப்ளேவரா? மாமா எல்லாருக்கும் போயிடுச்சா? இல்லை மாமா. ஏய் மூஞ்சி இப்படி வைக்காதடி, இது பார்க்க இன்னும் கோவம் தான் வருது. எனக்கு கோவம்லாம் போல. இப்படி நீ கேட்டல சாக்லேட் ஃப்ளேவர்லாம் வச்சுக்கோ. எனக்கு கோவம் எதுவும் போகல, புரியுதுல்ல? எனக்கு கோவம்லாம் போகல. இன்னொரு நாட்டியான ஸ்மைலோட தேவோட டிஷர்ட் பிடிச்சி அவன்கிட்ட க்ளோஸாக எழுத்துட்டு, ஓ உனக்கு கோவம் போகல இல்லை? ஆமாம், இப்போ உன் கோவத்தை நான் போக வைக்கணும், அப்படி தான் இல்லை? ஆமாம் மாமா, நான் கோவமாக இருக்கேன் மாமா. சொல்லிட்டேன்ல கோவமாக இருக்கேன். ஓ சரி, நீ கோவமாக இரு. அவன் தேவோட நிற்கலாம். மாமா என்ன கோவமாக இருக்கியா? ஆமாம் கோவமாக தான் இருக்கேன். அவள் லிப்ஸ் வச்சு சாஃப்டாக சக் பண்ணோம். மாமா கோவமாக இருக்கியா? ஆமாம் கோவமாக தான் இருக்கேன். அவன் தேவோட நிற்க ரொம்ப ஹார்ஷாக சக் பண்ணி பைட் பண்ணோம். அவள் தங்க வச்சு தேவங்க சாஃப்டாக லிக் பண்ணான். அவன் ஹேண்டில் அவனோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட இன்னும் க்ளோஸாக இழுத்துட்டு அவனோட கிஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். மாமா கோவம் போயிடுச்சா? புது விட மாமா எவ்வளோ ரொம்ப கோவமாக இருக்கல. அவன் பேசிட்டு அவளோட ஷர்ட்டை கழட்டிட்டு இருந்தான். இது ஏறும் தெரியுமே. அதெல்லாம் விட பெட்டில் பண்ணலாமா ஃப்ளோரில் பண்ணலாமா? ஏய் நான் கோவமாக இருக்கேன். அப்போ ஓகே ஃப்ளோர்லேயே பண்ணலாம். கழட்ட. ஏய் கோவமாக இருக்கேன்டி. ஓ நானே கழட்டணுமா? பொய்யன் சஃப்யூ மாமா சஃப்யூ, நான் இப்படியே கோவப்படு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் தேங்க தள்ளி தேவங்க மேலே வந்தான். ஏய் என்ன சாக்லேட், நீ கோவமாக இருக்கல, நான் போட்டு விட்றேன். அப்புறம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கோவம் 1% கூட இருக்காது, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? அதெல்லாம் வேணாம். தெரியும் நீ கோவமாக இருக்க, வேணாம் தான் சொல்லுவேன், நான் பார்த்துக்கிறேன்.
ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. விட்டு ஆமாம் எனக்கு தெரியும். நீ அசையாம லூசு என்னடி பண்ணுற? மூவ் பண்ண போதும் அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? ஐயோ போய் தூத்து வச்சுட்டு ஓகே ஓகே. அப்படியே ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளோரில் தேங்கோட செஸ்ட்டில் அவன் தலையை வச்சு படுத்துட்டு இருந்தான். அவனோட ஒரு ஹேண்ட் வச்சு அவனோட ஹெட்டை சாஃப்ட்வேர் அப் பண்ணிட்டு இருந்தான். கோவம் இல்லைல்ல மாமா? இல்லை மாமா, ஏன் நமக்குள்ளே சும்மா சும்மா சண்டை வந்துகிட்டே இருக்க? ஏன்னா நீ என் பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேன். மாமா அப்படிலாம் சொல்லாதா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்படியா? ஓகே, இன்னொரு சாக்லேட். ஓகே ஓகே தானே உனக்கு? இது மட்டும் சொன்னதுமே கேட்டுருவா. மாமா ஐ திங்க் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்குள்ளே இவ்வளோ சண்டை வராதுன்னு நினைக்கிறேன் மாமா. ஏய் இப்போ என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? உன் ஸ்டடீஸ்லாம் முடியட்டும். மாமா நம்ம கல்யாணம் மட்டும்தானே பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணிப்போமே. கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டா இப்படி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சீக்ரெட்டெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் வச்சுருவாங்க. நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். ஒரு நாளைக்கு இத்தனை காண்டம் தானே, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ஈவன் காண்டமே வேணும், நம்ம ஜாலியாக இருக்கலாம் மாமா. ஏய் ஃபர்ஸ்ட் நல்லா படி, உன் ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டோம். இன்னொரு 2 இயர்ஸ் அப்புறமா பார்த்துக்கலாம். மாமா உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கிறேனே. உனக்கு என்ன, நிறைய காண்டம் சூஸ் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், அப்படி தானே? என்ன எனக்கு என்னன்னு சொல்கிறேன், உனக்கு இல்லையா? ஐ லவ் யூ டி. நீ பக்கத்தில் இருந்தாலே போதும்னு இருக்கு. இதுக்காக கல்யாணம் தேவையா? அப்பா அம்மா சொல்லட்டும் எப்போ கல்யாணம் வச்சுக்கலான்னு, அப்போ பார்த்துக்கலாம். மாமா அப்பா இன்னும் படின்னு தான் சொல்கிறாங்க, அம்மாவும் அப்படி தான் இருக்காங்க. கல்யாணம் பற்றி 2 பேருக்குமே எந்த கவலையும் இல்லை. நான் மட்டும்தான் கவலைப்பட்டுட்ருக்கேன். கொஞ்ச நாள் ஆட்டும். அப்பா அம்மாவும் சொல்லும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம், அது வர எல்லாமே பண்ணலாம். உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லு. ஓகே, எனக்கு நைட் இன்னும் 2 சாக்லேட் ஃப்ளேவர் வேணும். இன்னும் 2. ஆமாம் பொடி, இதுக்கே ஊன்ற இதில் இன்னும் 2. பசங்க தூங்கு மாமா, தூங்குடி. மாமா இது ஒரு மாமா. ஆமாம்ல, இந்தா ட்ரெஸ் பண்ணிக்கோ. மாமா அது போடு. இல்லை மாமா நான் இருக்கேன், அப்புறமா போவா. இன்னும் 2. ஏய் அடிச்சணும் மாட்டினா அவ்வளோதான். அக்கா என்ன பிள்ளை தங்கிக்கோன்னு சொல்லுவா, மாட்டு. மாமா அண்ணா பெயினாக இருக்கா? சீச்சி அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இருக்காதே. மாமா கொஞ்சம் டைட் பேக் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு மாமா. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கனே. ஐ லவ் யூ. இப்போ போ, நாளைக்கு 2 சாக்லேட். அதான் நாளைக்கு பார்க்கலாம். மாமா ஓகேன்னு சொல்லு, எனக்கு நிறைய ஃப்ளேவர் டேஸ்ட் பண்ண போல இருக்கு மாமா. இது ஃபுல்லாக இருக்க எல்லா ஃப்ளேவருமே ரொம்ப ஆசை தான். எந்திரி போயிடுவியா? அதான் எனக்கு என்ன இருக்கவா? ஏய் மெதுவாக நடந்து போ. டோரை டக்குன்னு ஓப்பன் பண்ணாதான். ஓகே ஆனால் ஐ லவ் யூ. போ. ஐ லவ் யூ. சரி ஓகே பாய். மாமா ஐ லவ் யூ. மாமா என்ன அனுப்ப வேணாமா? பொடி என்ன இருக்கா? போ. ஓகே அதே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவை தூங்கி எழுந்திரிச்சு வெளியே வரும்போது அவனை ஹாலில் விட்டு அவங்க அப்பா அம்மாவும் பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. அவன் ஹாலில் அழுதுட்டு நின்றுட்டு இருந்தான். இன்றைக்கி என்ன பண்ணான்னு தெரியலையே, இவருக்கு வேலையாக போச்சு. இப்போ நான் போய் பேசினா என்ன ஏதாவது சொல்லுவான். நான் கோவப்பட்டாலும்
அழுவா. இவ்வளோ லவ் பண்ணிட்டு அக்கா என்னாச்சு? அவங்க பார்த்ததுமே என்னோட அம்மா அழ ஆரம்பிச்சாங்க. என்னக்கா என்னாச்சு? எதுக்கு நீ அழற? என்னாச்சு மாமா? அதான் அவன் தாங்கிட்டே வராம அது வீட்டில் நின்று அப்படியே அழுதுட்டு இருந்தான். என்னாச்சுடி? என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு இருக்கீங்க? அக்கா எதுக்கு அப்படி அழற? ஃபைன் என்ன பண்ணா? நான் எனக்கு அவ ரூமை க்ளீன் பண்ணண்டா. சரி அதுக்கு என்ன? அவ ரூமில் எல்லாம் நீ கொடுக்குற சொல்லுங்க. என்னக்கா சொல்கிறேன்? அவ ரூமில் என்ன இருந்துச்சு? இங்கே பாரு. தேங்கோட அக்கா ஒரு பாக்ஸ் எடுத்து தேங்க கையில் கொடுத்தாங்க. தேங்க அதை ஓப்பன் பண்ணி 5 days-ஓட அதை பார்த்துட்டு இருந்தோம். பாருடா என்ன வச்சுருக்கான்னு. அவளுக்கு என்ன பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால. அம்மா அது அது என்னோடது இல்லை, என் ஃப்ரெண்டோடது. என்கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னான். அதான் அப்படி அடிச்சணும். வாய் திறந்தாலே பொய். அக்கா என்ன பண்ணுறேன்? என்ன அதில் காண்டம் இருக்கு அவ்வளோதானே? டீத்தியம் என்ன பேசுகிறேன்? இது வைனோட வார்ட்ரோப்பில் இருந்துச்சுடா. ரொம்ப கூலாக இதானு சொல்கிறேன். அது மாமா மாமா அது வந்து மாமா இதே என் ஃப்ரெண்டோட தான். நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். வாய மூட்ரி. எல்லா ஃப்ளவர் கேட்டா மாமா நீ எதுவும் பேசாத. அப்பா அம்மா என்ன திட்டுறாங்க? உனக்கு என்ன? நான் பார்த்துக்கிறேன். இது என்னோட பிரச்சனை. அப்பா நிஜமாவே இது என் ஃப்ரெண்டோட தான். போய் நான் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். நீ பண்ணுற எல்லாமே இப்படி தான் இருக்குது. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவனை வீட்டில் வச்சுட்டு என்ன இதெல்லாம்? ஃப்ரெண்டு கொடுத்தா வாங்கி வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. உண்மையை சொல்லு, யார் கொடுத்தா? இந்த ஜாக்சன் கொடுத்தானோ? அப்பா மாமா அது நான் தான் கொடுத்தேன். தியம் தியம் என்ன சொல்கிறேன்? ஆமாக்கா அது நான் தான் கொடுத்தேன். அது தேங்கோட அக்கா தேங்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டேன். என்ன தேங்க சொல்கிறேன்? நீ கொடுத்தியா? என் பொண்ணு கொடுத்தியா? அக்கா அக்கா தான் அக்கா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே. அதான் சி வாய முடுறா. உன்னை நம்பி என் வீட்டில் வச்சிருந்ததுக்கு என் பொண்ணுக்கு நீ என்ன கொடுத்துருக்கா? அக்கா என்ன நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே. அதான் சும்மா தான் கொடுத்தேன். பத்திரமா வச்சிடும். மேரேஜுக்கு அப்புறம் சி பேசாத. போய் மாமா சொல்கிறது உண்மையா? அப்பா அது மாமா மாமா நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் கொடுத்தேன். ஏய் சொல்லு. அது அம்மா அம்மாப்பா மாமா தான் கொடுத்தேன். ஆனால் பத்திரமா வச்சிரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இதை கேட்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். நான் அதை ஓப்பன் கூட பண்ணி பார்த்ததில்ல. நிஜமாவேப்பா. ஏய் என்ன 2 பேரும் பேசி வச்சு போய் சொல்கிறீங்களா? தேன் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைடா. அக்கா இப்போ எதுக்கு நீ அழுற? ஏய் இப்போ எதுக்கு நீ அழுற? என்னங்க இப்போ நான் அழாமல் என்ன பண்ணேன்? இதை தரம் வாங்கி கொடுத்துருக்கான். அக்கா ஜஸ்ட் கிஃப்டாக தான் வாங்கி கொடுத்தேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. பேசாதடா. ஒரு அக்கா பொண்ணுக்கு எதையான கிஃப்டாக வாங்கி கொடுப்பாங்க? அக்கா அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கா? இதெல்லாம் தப்புண்ணா. மாமா ஓகே தப்பு தான், சாரி மாமா சாரி. அக்கா இப்போ எதுக்கு அழற? நீ அழாமல் இருக்கியா? என்னங்க அக்கா ஓகே நான் பண்ண தப்பு தான், சாரி. வாங்கிக்க நான் அதை வாங்கி கொடுத்துருக்கக்கூடாது. சரி நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு தங்கிக்கிறேங்க்கா. எனக்கு உன் வீட்டில் இருக்க வேணாம். இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தாலும் தப்பாக தான் இருக்கும். நான் நான் ஃப்ரெண்ட்ஸோடு தங்கிக்கிறேன். மாமா என்ன சும்மா சாரி மாமா. இனி எந்த கன்ஃபியூஷனும் என்னால் இருக்காது. நான் தேவ் நீ அம்மா கால் பண்ணு, உடனே இங்கே வர சொல்லு.
அது மாமா எதுக்கு வேணாம் மாமா. அம்மாட்டெலாம் அதான் அம்மாட்ட சொல்லக்கூடாதுல்ல. நீ என் பொண்ணுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கா? இதை உன் அம்மா கிட்ட நான் சொல்லக்கூடாது இல்லை மாமா. அது அம்மா உன் அம்மாவை கால் பண்ணி வர சொல்லு. இந்த மந்தோட என்னோட ஸ்டடீஸ் முடியுதுல, நெக்ஸ்ட் மந்த் உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிடலாம். மாமா ஒயின் ஃபேஸ்லாம் ப்ளஷாக செம்ம ஹாப்பியாக இருந்தா மாமா. இல்லை எதுக்கு மாமா? ஒயின் படிக்கட்டும். கல்யாணம்லாம் எதுக்கு மாமா? இப்போ எந்த அவசரமும் இல்லை. ஓ, எந்த அவசரமும் இல்லாமல் தான் இது வாங்கி கொடுத்துருக்கியா மாமா? அது இல்லை, ஒயின் படிக்கட்டும் மாமா. நான் வெளியே தங்கிக்கிறேன். கொஞ்சம் நாள் ஆகட்டும். அவள் ஸ்டடீஸ் முடியட்டும். பேசாதடா, பாய் மூடு. மாமா சொல்கிறதா சரி. நீ கல்யாணம் பண்ணிக்கோ. எப்போனாலும் இவ்வளோ தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அக்கா அதான் நான் அம்மாட்ட பேசுகிறேன். அக்கா அதெல்லாம் வேணாம்க்கா. பாய் மூடுறான். நான் இப்போ அம்மா வர சொல்கிறேன். அக்கா நான் ஆஃபீஸ் போகிறேன். தேவனக்கா தேவை முடிச்சிட்டேன். வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லைக்கா வேணாம், நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். வா வந்து உட்காரு. தேங்க திரும்ப என்ன பார்த்தோம், என் ஃபேஸ் எல்லாம் ஸ்மைலாம் அவ்வளோ ப்ளஷ்ஷாக நின்றுட்டு இருந்தான். போதும்க்கா சாப்பிட. சூடாக வேணுமா? அது இல்லை, இதுவே போதும். தேங்க் சாப்பிட்டா ஆஃபீஸ் கிளம்பணும். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் தேங்க வரும்போது வீடியோ அமைதியாக இருந்துச்சு. இது எப்படி அக்கா கிட்ட காஃபி கேட்குறது? என்னது? தேங்க அவங்க அக்காவை பார்த்துட்டு அப்படியே ரூம் கிட்டே போகணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, காஃபி போட்டு தரேன். ஓகேக்கா. இவ்வளோங்க அடி வாங்கியிருப்பாளாம். தேங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரும்போது தேங்கோட ரூமில் வாயின் உட்காந்துருந்தான். மாமா தேங்க வந்து ஹேக் பண்ணிட்டேன். மாமா அம்மா பாட்டிகிட்ட பேசினாங்க, நம்ம கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. விட்ரு, எப்படி பண்ணி வச்சிருக்கா? அம்மாவுக்கு தெரியுற மாதிரி வைப்பா. மாமா இப்போ அதனால என்ன? இதை நான் ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கணும். பார்த்தியா, அம்மா சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சுருன்னு சொல்லியிருக்காங்க. விட்டு போய் அக்கா என்ன அசிங்கமாக பார்க்குறான். மாமா என்னால் மாமாவை ஃபேஸ் பண்ணவே முடியல. மாமா இதெல்லாம் நீ எனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னாடி வச்சுருக்கணும். ஏய் உனக்காகவும் தானே, உனக்கு பிடிக்கும் தான். எனக்காக எனக்கு பிடிக்கும்ல. அதுலேருந்து எல்லாமே ஸ்ட்ராபெரி பார்த்தாலே தெரியுது அது நீ உனக்காக வாங்கியிருக்கன்னு. ஏய் அதை விட இப்போ எதுக்கடி கல்யாணம்? அதெல்லாம் வேணாம். கல்யாணம் வேணாமோ? எனக்கு கல்யாணம் வேணும். நீனா ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் நான் வெளியே தங்கிக்கிறேன்னு. என்னால் இல்லாமலாம் தூங்க முடியாது மாமா. அவன் தேவை ஹேக் பண்ணி தேவையோட செஸ்டில் ஃபேஸ் வச்சுட்டு ரொம்ப பாவமாக பேசிகிட்டு இருந்தான். எனக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் தாண்டி, ஆனால் இப்போ வேணாமே. இது ஒரு மாதிரி நல்லாவே இல்லடி மாமா. என்ன நல்லா இல்லை? அவன் என்ன வேணாம் நினச்சிட்டு போட்டு மாமா. நம்ம கல்யாணம் பண்ணிப்போமே, நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கலாம் ப்ளீஸ். கொஞ்சம் நாள் ஆட்டுமே. என்னால் வெயிட் பண்ணலாம் முடியாது. எனக்கு எப்பவுமே கிட்டே இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா. என்னடி நீ தான் சொல்லணும். இப்போ எங்களுக்கு கல்யாணம் வேணான்னு நீ சொல்லுடி ப்ளீஸ். நான் சொன்னா மாட்டேன். தேவங்க அம்மா தேவங்க டக்குன்னு வேணும் மூவ் பண்ணோம். அக்கா வைன் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? அது அக்கா சும்மா பேசிட்டு தரணும். தேவட அக்கா தேங்காய் முடிச்சிட்டேன். பாட்டி வந்திருக்காங்க வா. வரேம்மா. நீயும் தான். வரேன்க்கா. இப்போ இதுக்கிட்ட ரூம்க்கு வந்தா மாமா நீ என்ன கேங்கிட்டே கத்திட்டு இருக்கா? டோர் ஓப்பன் பண்ணி வந்துட்டு ஓக்கா இல்லை. ஏய் அவ நான் மட்டும் இருக்க நினச்சி வந்திருக்கான். ஐயோ சிங்கம்மா வருதே. பரவாயில்ல போய்ட்டு மாமா. ஐ லவ் யூ. ஏய் விடு கிளம்பு வெளியே போ. மாமா அதான் அக்கா பார்த்துட்டு போயிட்டாளா, அக்கன் வரமாட்டா. அர்கேஸ் பண்ணி போமா. ஏய் பிச்சிருவேன் பொடி. மாமா மார்னிங் வந்து ஒரு ஸ்மெல் கூட மேலே படலாம் தெரியுமா? நான் அவ்வளோ மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு கேஸ் போயிட்டு போ.
நீ கேட்டால் சரிப்பட்டு வர மாட்டேன். அம்மா இருக்காங்க, வெளியே போகலாம். வைன் டோர் ஓப்பன் பண்ணி அவள் லிப்ஸை லிக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தான். வைன் பின்னாடியே அவள் லிப்ஸை வைப் பண்ணிட்டு வெளியே வந்தான். ஏய், உள்ள என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? அம்மா, நீ என்ன இங்கே நிற்கிற? உன்னை கூப்பிடலான்னு வந்தேன். அதான் அதான் அம்மா, ஒன்றும் இல்லை, பேசிகிட்டு இருந்தோம். ஓ, 2 பேரும் உள்ளே தனியாக பேசிகிட்டு இருந்தீங்களா? அதனால தான் மாமா சீக்கிரம் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்களா? ஐயோ, அது அம்மா. ஆமாம் பாட்டி, உன் பையன் ரொம்ப கெட்ட பையனாக இருக்கான். அதனால தான் சீக்கிரம் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ஏய் லூஸு, அம்மா அப்படிலாம் இல்லை. அவள் தான் ஏன் ரூமுக்கு வந்தான். ஆமாம், நான் தான் அவன் ரூமுக்கு வந்தேன். ஆனால் அவன் தான் என்னை கூப்பிட்டான். நீ என்ன மாமா கூப்பிட்ட? ஏய் இல்லைம்மா, நானே இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வரேன். ஆமாம் பாட்டி, இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தான். ஆனால் எனக்கு கால் பண்ணி சொன்னான் என் ரூமில் வெயிட் பண்ணுன்னு. இல்லை கிண்டினி, நீ ரொம்ப பண்ணுற. நீ பண்ணதை விடையா? இப்போ ரூமில் என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலாமா? அவதான் அவதான் சொல்லு, நான் என்ன பண்ணேன்? நான் மட்டுமா பண்ணேன்? ஏய் லூசு, சும்மா இருக்கியா? பாட்டி, நான் தான் சொல்கிறேன்ல, உன் பையன் ரொம்ப கெட்ட பையனாக இருக்கான். இதுக்கு மேலாம் உன் பையனை எங்கள் வீட்டில் வச்சுக்க முடியாது. அப்பாவுக்கும் அம்மாக்கும் ரொம்ப பயமாக இருக்கான். அதான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் ஹஸ்பண்டை வீட்டில் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நீ தான் சொல்லும், எப்படி வளர்த்து வச்சுருக்க பாரு. ஒன்றும் தேங்காய் என்னோட கை பிடிச்சி திருப்பிட்டு ரொம்ப ஊற போறடி. ஏமாக்கிட்ட என்னை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்கா? போய் மூட்டிருக்கியா? மாமா பழிக்கிட்டு விட்டு. உண்மையை சொன்னா உனக்கு கோவல வருமா? போய் ரொம்ப போற. நீ உனக்கு கல்யாணம் வேணாம் தான் சொன்னேன். நீ என்னடி பேசிட்டு இருக்கா? பாரு பாட்டி, இப்போ இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பண்ணுறதுதான் பண்ணிட்டு இப்போ நல்ல மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஏய் அம்மா, என்னமோ உளறாமா? உன்னை மாமா கூப்பிட்டாங்க, வா. என்னடி பேசிட்டு இருக்கா? எனக்கு கல்யாணம் வேணுமாம்மா. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், உன் பக்கத்துலேயே இருக்கணும், நினைக்கும் போதெல்லாம் கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வெயிட் பண்ணலாம் முடியாது. இவ்வளோ அழகான பையனா யாராவது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? ஏய், நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டா இருக்கா? அதான் எல்லாமே எல்லாமே தான். ஆனால் எல்லாமே சீக்ரெட்டாக அக்கா அப்புறம் மாமா வந்துடுவாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் சொல்ல மாட்டேன் மாமா. சரி வா. மாமா கூப்பிட்டீங்க? மாமாட்ட பேசிட்டேன்டா. நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் வச்சுக்கலாம். மாமா மாமா இன்னும் இல்லை மாமா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். அதான் நான் சொன்னேன்ல, நான் வேணா வெளியே தங்கிக்கிறேன். ஃபைன், படிக்கட்டும். எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். ஏய், வெளியே தங்கிக்க போறியா? உன்னை வெளியே தங்கிக்கலாம் யாரும் பர்மிஷன் கொடுக்கல, தெரியும்ல? அக்கா என்னங்க, என்னால் இவனை வெளியெல்லாம் தங்க வைக்க முடியாது. அவன் என் வீட்டில் இங்கே தான் இருக்கணும். தெரியும், வேணா கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன? கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கட்டுமே. அது மாமா கொஞ்சம் நாள் ஆகட்டும் மாமா. இப்போ கல்யாணம் வேணாம் சொல்லுடி மாமா. ஓ ஓகே, உனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் இல்லை? சரி, உன் இஷ்டம். ஆனால் எங்களுக்கு நீ வெளியே தங்க வேணாம், எங்கள் கூட தான் இருக்கணும். அது மாமா பிரச்சனை இல்லைடா. வைனுக்கு யூஎஸில் இருக்க காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கேன். வைன் அங்கே போய் படிக்கட்டும். 2 இயர்ஸ் தான், அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம். அப்பா மாமா, உனக்கு தான் கல்யாணம் வேணாம்ல? அவள் படிக்கணும்னு சொன்னால, அவள் படிக்கட்டும், நீ எங்கள் கூட இரு. மாமா எதுக்கு வைன் அவ்வளோ தூரம்? அது இப்போ நான் போகல. வைன், நான் சொன்னேன்ல உனக்காக ஒரு காலேஜ் பார்த்து வச்சுருக்கேன்னு, அது இதுதான். அப்ளிகேஷன் கூட வாங்கிட்டேன். அது மாமா மாமா இல்லை மாமா, வைன் எதுக்கு? என்னால் வைனை பார்க்காமலாம் இருக்க முடியாது. அவ்வளோ தூரம் வீடியோ கால் பண்ணுவாடா, பார்த்துக்கோ. அது மாமா இல்லை, நான் வெளியே தங்கினா கூட வீக்கெண்டில் வைன் வந்து பார்த்துட்டு போகலாம் தான் நினச்சேன். என்ன மாமா? தேன், அதனால் யோசிச்சு தான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஒன்று 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இங்கே இருங்க. இல்லையா நீ எங்கள் கூட இரு, வைன் யூஎஸ் போட்டோம். அது தேன் திரும்பி வைனை பார்த்தோம். வைன் பாவமாக பேசி வச்சுட்டேன். போவோம் மாமா, எனக்கு யூஎஸ் போக வேணாம். மாமா அவள் தனியாக எப்படி?
அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒயின், நீ என்ன சொல்கிற? அப்பா உங்கள் இஷ்டம்ப்பா. நான் போகணுன்னா போகிறேன். ஏய், என்ன போறியா? ஆமாம், அதான் அப்பா சொல்கிறாங்கல்ல மாமா. நான் என்ன பண்ண? ஏய், அதான் கஷ்டம்டி. தனியா அப்படி அதான் நான் நான் எப்படி இருப்பேன்? இது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன? மாமா சரி, ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் வேணான்னு சொன்னா மாமா, அது என்னால் வேணா அவ்வளோ தூரம் தனியாக அனுப்ப முடியாது. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லைடா, பிரச்சனை இல்லை. அவள் தங்கிப்பாள். நான் தங்கிப்பேன். எனக்கு ஒன்றும் இல்லை மாமா, நான் போகிறேன். என்ன போகிறேன்? என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு என்ன படிக்கணும் அவ்வளோதானே? நான் படிக்க வைக்கிறேன். மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் என்ன, இப்போ கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிப்போம். இல்லை மாமா, நான் படிக்கிறேன். அப்பா சொன்ன மாதிரி நான் யூஎஸ் போகிறேன். உனக்கும் நான் படிக்கணும்னு ஆசை தானே? நான் படிக்கிறேன். என்ன சொல்கிறேன்? யூஎஸ் போறியா? போகிறேன். நான் யூஎஸில் படித்தா உனக்கும் பெருமையாக இருக்கும்ல. என்னோட கையை பிடிச்ச பேக்கில் வச்சுட்டு அவள் கை டைட்டாக திருவிட்டேன். ஏய், யூஎஸ் போறியா? சின்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? மாமா பழிக்கிட்டு போய்ட்டு தும்புறாடி உனக்கு. உங்ககிட்ட ஒவ்வொரு தடவை நான் வந்து கெஞ்சணுமா? மாமா, நீ தானே சொன்ன கல்யாணம் வேணான்னு. அப்புறம் என்ன? விட, நான் படிக்கிறேன். வலிக்கிட்டு விட்டு மாமா. டேய் விட்டுடா. அம்மா சரியானா திமுரு பிடிச்சோமாவா? இங்கே எல்லாமே அவ சொல்கிறதா நடக்கணும்னு நினைக்கிறா. உன்னை யூஎஸில் அனுப்ப முடியாது. போகிறதுன்னா அப்படியே போயிடு. அம்மா, எனக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் வைக்கிறான். இவ இருந்தால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீ தான் போகிறல, போ. சரி, ஓகே மாமா, நீ யாரையா கல்யாணம் பண்ணிக்கோ. நான் போய் நல்லா படிக்கிறேன். பொண்ணு என் சோஃபா பின்னாடி ஓடி போனோம். தேங்காய் எனக்கு தத்திட்டு பின்னாடி போனோம். டேய் விட்டுடா அவளை. கா ரொம்ப திமிராயிடுச்சு அவளுக்கு. டேய், அவகிட்ட சண்டை போடாதா. அப்புறம் அதே ஒரு காரணமாச்சும் ஒன்று வேணான்னு சொல்லுவா. சொல்லுவாள். எப்படி வேணான்னு சொல்கிறான்னு பார்க்குறேன். மாமா வராதா? அடிச்சனா அவ்வளோதான். நிஜமாக வேணான்னு சொல்லிடுவேன். எங்கே சொல்லு மாமா, நிஜமாவே அடிச்சனா வேணான்னு தான் சொல்லுவேன். சொல்கிறே பார்க்கலாம். மாமா, அவன் வேகமாக ஸ்டெப்ஸில் ஏறினான். தேங்காய் என்ன துரத்திட்டே வந்துட்டு இருந்தான். போய் நில்லு. முடியாது. போய் நில்லடி. முடியாது. தேங்காய் ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போனதும் ஒயின் சைட்லேருந்து வந்து தேங்காய் டைட்டாக ஹேக் பண்ணான். கல்யாணம் பண்ணிப்போம். ஏய், திமிரா உனக்கு? யூஎஸ் போகிறேன்னு சொல்கிறேன். அப்படி சொன்னதுன்னா நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவ? என்னடி அதுக்குன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். இப்போ கூட அதான் சொல்கிறேன். நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னோம். நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். தேவை என்னோட சீக்ஸை டைட்டாக பிடிச்சிட்டு. ஏய், என்ன போயிடுவேன்னு சொல்கிறேன். போயிடுவியா? என்னை விட்டு என்னை மிஸ் பண்ண மாட்டியா? எப்பயுமே ஒன்று தான் நினச்சிட்டே இருக்கேன்னு சொல்லுவா. ஆமா, உன்னை விட்டு எப்படிடா போக முடியும்? நீ இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சும்மா சொன்னேன். சும்மாவா? நிஜமா சும்மா தான் சொன்னேன். நான் போவேன் உன்னை விட்டு. எனக்கு தெரிய வேணாமா? கல்யாணம் பண்ணிப்போமா? அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. மாமா, நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன்? ஏய், உனக்கு என்னை பற்றி தெரியாது. நான் உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் தர மாட்டேன். உனக்கு எப்போயுமே டயர்டாகவே வச்சுருப்பேன் பேட்டில். நீ நல்லா யோசிச்சுக்கோ. கல்யாணம் கண்டிப்பாக வேணுமா? மாமா, எனக்கும் அத்தான் வேணும். என்னை எப்போயுமே டயர்டாகவே வச்சிரு. எனக்கு ரெஸ்ட்டே வேணாம். நீ கூட வேறு அதுவே எனக்கு போதும். அப்புறம் நிறைய குழந்தை பெற்றுக்கலாம். நான் ஒரே ஒருத்தி இருக்குது, போர் அடிக்குது. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நிறைய குழந்தை பெற்றுப்போம். அப்பா அம்மாவே பிஸியாக வச்சுருவோம். நம்மளோட டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. நீ டயர்டாக வச்சிரு. நம்ம ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். ஏய், எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கியா? ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் கசிங்கமாக நினச்சிருப்பான்ல. மாமா, நினச்சிட்டு போட்டோம். அதனால என்ன? நீ நினச்சி பாரு, நமக்கு கல்யாணம் ஆகிட்டு நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருப்போம். எப்போயுமே ஒன்றும் ஒன்று நினைக்கும் போதெல்லாம் கிஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். கிட்ட போகாத தொடாத அவனை வர சாதுன்னு யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. நீ மொத்தமாகவே என்னோடதாயிருவ. இப்போயும் நான் மொத்தமாக உன்னோட தானடி. கல்யாணம் பண்ணிப்போம் மாமா. பண்ணிப்போம். லவ் யூ மாமா. லவ் யூ.
ஒரு மாதிரி இருக்கு. சரி, நான் சொன்னாங்க நீ சொல்லி கொடுத்த மாதிரி என்ன இங்கே வெயிட் பண்ணுறியா? சாஃப்டாவா? இல்லை ரொம்ப ஹார்ஷா? அப்படியே மார்க் வர மாதிரி. அக்கா கேட்கட்டும், நீ தான் பண்ணான்னு சொல்கிறேன். நமக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவா.